Dear students, இப்போ நம்ம வந்து வெக்டர்ஸில் செகண்ட் கிளாஸ் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் 4 டாபிக் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிசால்விங் எ வெக்டர், ஹவு டு ரிசால்வ் அ வெக்டர் இன்டு இட்ஸ் காம்பனன்ட்ஸ், அதை பார்க்க போகிறோம். தென் செகண்ட் டாபிக் வந்து யூனிட் வெக்டர்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது. தேர்ட் டாபிக் அண்ட் ஃபோர்த் டாபிக் வந்து இஸ் டு டூ வித் ப்ராடக்ட், that is multiplication of two vectors. So the third topic will be dot product, or it is also called as scalar product. Then fourth and final topic வந்து cross product or vector product பார்க்க போகிறோம். சரி, முதல்ல வந்து resolving a vector into its components. நம்ம வந்து addition பற்றி பேசும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, now several vectors can be added to get a one final sum vector, resultant vector, total vector, net vector, என்ன வேணா பேரில் இருக்கலாம். Nothing but addition. That is, let us say now this vector A plus vector B plus vector C அப்படின்னு சொன்னான்னா then it is final sum of this is equal to startingல முதல்ல என்னவோ and then ending finalல என்னவோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் is now the sum vector. அதை வந்து ரிசல்டன் வெக்டர்னு யூஸ்வலாக சொல்லுவோம். இது A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் அப்படின்னா. இதை இப்போ உல்டாவாக சொல்லணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, now one vector, let us call it as resultant vector. Resultant vector has got now several components. How many components? In the case இப்போ வந்து 3 components அப்படி சொல்லுவோம். That is, இப்போ வந்து A plus B plus C எல்லாம் வெக்டர்ஸ். ஓகே, நான் ஒவ்வொன்றும் இப்போ வெக்டர் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அண்டர்ஸ்டுட்டு A வெக்டர் plus B வெக்டர் plus C வெக்டர் gives you R வெக்டர். அப்படின்னா R வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 3 காம்பனன்ட் வந்து A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். அப்படின்னா என்ன, சம் வெக்டர் is broken into 3 individual வெக்டர்ஸ். ஏன்னா இண்டிவிஜுவல் 3 வெக்டர் ஆட் அப் டு கெட் த சம் வெக்டர். ஸோ இப்படி உல்டாவாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து A, B, C வெக்டர் 3 வெக்டரும் they are called as component of R வெக்டர். இது நம்ம 4 காம்பனண்ட் இருக்கலாம், 2 காம்பனண்ட் இருக்கலாம், 40 காம்பனண்ட் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். அண்ட் ஆல்சோ நோ ஆங்கிள் பிட்வீன் த காம்பனண்ட் A, B, C என்ன வேணா இருக்கலாம். இஷ்டம் போல் நம்ம வந்து வாட் எவர் வி வாண்ட் வி கேன் கிவ். கரெக்டாக? இப்போ ஆனால் இது வந்து நம்ம இஷ்டம் போல் காம்பனண்ட் சொல்கிறது வந்து இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு அஸ். நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்போ இருக்குன்னா வெரி less number of components. எது லீஸ்ட் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஒரு வெக்டருக்கு 2 காம்பனண்ட் தான். தட் இஸ் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் கிவிங் C வெக்டர். அப்படின்னா C வெக்டரோட காம்பனண்ட்டு A அண்ட் B 2 வெக்டர். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து வரேன். நவ் திஸ் இஸ் நவ் த C வெக்டர்னா C வெக்டரோட காம்பனண்ட் நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸாக வச்சுட்டாங்கன்னா 2 காம்பனண்ட் வச்சுட்டாங்கன்னா லெட் அஸ் சே திஸ் இஸ் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். A வெக்டர் இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் B வெக்டர் இப்படி வச்சுக்கலாம். அதனால் நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வெக்டர் முடிச்சுட்டு செகண்ட் வெக்டர் ஆரம்பிச்சுட்டான்னா தென் திஸ் இஸ் த C வெக்டர். ஓகேயா? இப்போ வந்து இதை வந்து இதுவும் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் C வெக்டர்னு கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் சொன்னேன்னா, இப்போ இதனுடைய C வெக்டர் வேல்யூ எப்படி போடுறது அப்படின்னா, we know that it's nothing but square root of A square plus B square plus 2AB cos of angle between A and B. இதான் தீட்டா, காஸ் தீட்டா. இது நம்ம போடலாம். ஓகே, இப்போ நான் I'll just write now C squared is equal to A squared plus B squared plus 2AB cos theta. Theta angle between A and B இது தெரியும். ஆனால் இப்போ இதுவும் நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நம்ம வந்து தீட்டா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். பிகாஸ் இதே C வெக்டர் நம்ம வந்து இன்னொரு விதமாக வந்து A வெக்டர் இப்படி வச்சுட்டு B வெக்டர் இப்படி வச்சோன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தீட்டா வரப்போகுது. ஸோ ஒவ்வொன்றும் இஷ்டம் போல் இருந்தால் நமக்கு கால்குலேஷனுக்கு யூஸ் ஒன்றும் கிடையாது. எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா தீட்டாவை 90 டிகிரி வச்சுக்கோ. அப்படின்னா என்னென்னா A வெக்டரும் B வெக்டரும் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா that is a component of C vector. Let it be like this. Now this is now C vector. Suppose we now split into 2 components. One is a vector in the direction which into B vector in the direction which. That is, for example, this is going to be my A vector up to this. Then 90 degrees return panna, then it is B vector. But then it is useful because now cos theta வந்து 0 ஆயிருது. அதனால் என்ன பித்தாகரஸ் தியரம் straight away is useful. C value is equal to root of A squared. பட் இதுக்கு போட்டால் நம்ம சிம்பிளாக முடியாது. Therefore, this is called as splitting a vector or resolving a vector C into 2 mutually perpendicular components. Which is நமக்கு convenient for calculation. So then that is what is ஜென்ரலாக நம்ம பண்ணுறது என்னென்னா, whenever we resolve into components, we always try and resolve into 2 mutually perpendicular components. ஓகேயா? இப்போது இதுலேயும் நம்ம வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ வந்து ஏ வெக்டரை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஏ வெக்டரை இப்படி வச்சுக்கிட்டு ஏ வெக்டர், அப்புறம் பர்பண்டிகுலரை வச்சுட்டு இது பர்பண்டிகுலரை வச்சுட்டோன்னா இது அப்போ இது வரைக்கும் ஏ வெக்டர், தென் ப்ளஸ் பர்பண்டிகுலர் பி வெக்டர் இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை இதை வந்து ஏ வெக்டர் இது வரைக்கும் வச்சுட்டு இதுக்கப்புறம் பர்பண்டிகுலராக வந்து இது கிடையாது, அப்போ ஏ பர்பண்டிகுலர். தேர்ஃபோர் நம்ம ஸ்டார்டிங் ஏ நம்ம எப்படி வச்சுருந்தாலும் பி கெட்ஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, புரியுதா? தட் இஸ் ரிசால்விங் இன்டு டூ காம்பனன்ட் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்லையும் நம்ம வந்து ஏ டைரக்ஷனை கன்வீனியண்ட்டாக வச்சுருந்தோன்னா பி ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இது பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து அப்படின்னா தென் அகெயின் நவ் வி ஹேவ் நவ் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஃபார் ஏ, டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் பி. சி ஸ்கொயர் இஸ் கோயிங் டு பி கிவன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பட் ஏ நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், அது பிரகாரம் பி வில் பி ஃபிக்ஸ்டு. இதுவும் நமக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா சுச்சுவேஷன் பொறுத்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஏ டைரக்ஷன் நமக்கு கன்வீனியன்ட் டைரக்ஷனாக வச்சுட்டான்னா பி ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் ஃபிக்ஸ். அனதர் வே ஆஃப் சேயிங் என்னென்னா, இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நவ் யூ ஹேவ் திஸ் இஸ் த சி வெக்டர். இதை நம்ம வந்து we have to resolve into two mutually perpendicular components along already existing, let us say, suppose now this is the coordinate system, x coordinate, x axis, y axis, origin. இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு வெக்டர் ஏ வெக்டரை parallel to the x direction வச்சுக்கலாம். x direction வச்சுட்டான்னா இப்போ வந்து இது வரைக்கும் x direction, and then you now have this is b vector, a vector, b vector, whereas where a is now parallel to x direction, that is இது வந்து a vector parallel to x direction வச்சுனா b vector automatically become parallel to y direction. இந்த இது xy coordinate system இருந்ததுன்னா it will be even more convenient to split or resolve this vector c in two mutually perpendicular components, one along the x direction, one along the y direction, which are already fixed. So ultimately நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, usually, generally, most of the cases, we will have to resolve a vector in terms of two mutually perpendicular components, one along the given x coordinate axis, one along the given y coordinate direction, okay, axis. So that is called resolving the vector in this directions. இப்போ now just one second, let me now remove this, rub it off. Okay, now இப்போ வந்து we will do some practice examples போகும்போது நமக்கு தெரியும். நமக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி இது ஒரு விஷயம் நம்ம கால்குலேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். சப்போஸ் யூ ஹாவ் அ வெக்டர் சி லைக் திஸ். now this is now along, this is equal to a is one component, b is another component, a is parallel to x axis, x direction, b parallel to y direction. Okay, yeah. Now let this angle be theta. Theta is the angle of the vector c which makes with the x direction, correct? X direction. Theta is the angle which the vector c makes with the x direction. Therefore this is called theta அப்படின்னா. What is the magnitude of a? Magnitude of a கேட்டானா என்ன எழுதணும்? a is equal to given magnitude. Now c is a given vector, therefore c is the magnitude which is known, c times cos theta. எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா cos theta is adjacent side c divided by adjacent side a divided by hypotenuse c, இல்லையா? ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து b equal to c times sin theta. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, adjacent component is c cos theta, opposite component is c sin theta. Okay, yeah. Now this is now your simple trigonometric calculation. Therefore, most of the situation we have to find out this two component mutually perpendicular component conveniently taken, and also now we have to find the magnitude of now the adjacent component. Okay, this is called adjacent to the c. அப்படி பார்க்க போனால் இப்போ வந்து adjacent to the c சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் தீட்டா கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த ஆங்கிள் கொடுத்துருந்ததுன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் ஆங்கிள் 5 கொடுத்தாங்கன்னா b is c cos 5 component, and then a becomes opposite to 5னால opposite component c sin 5 ஆகும். ஓகேயா? சரி. now then the second aspect is most situations, especially நமக்கு வந்து physics நமக்கு ப்ராப்ளம், நமக்கு இப்போ வெக்டர் அந்த ரிசால்விங் எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்க்க போனான்னா, வெரி ஆஃபன் physicsல in all the other chapter we'll be dealing with vectors இல்லையா? because most of the physics quantities
ஆர் ஆக்சுவலி வெக்டர்ஸ். ஃபோர்ஸ், மொமெண்டம், ஃபீல்டு, லாட் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டிஸ் தான் நம்ம வரப்போகுது. அதனால் எந்த சுச்சுவேஷனில் சப்போஸிங் தெர் அ ப்ராப்ளம் டு பி சால்வ் அப்படின்னா எந்த சாப்டரில் இருந்தாலும் வெக்டர் கூட டீல் பண்ணும்போது நம்ம மோஸ்ட் ஜென்ரலாக நமக்கு அடிக்கடி நம்ம இந்த வெக்டர்ஸை கன்வீனியன்ட் டைரக்ஷன்ஸில் ரிசால்வ் பண்ண வேண்டியிருக்கும். டூ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் ரிசால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் நமக்கு கால்குலேஷன்ஸ், ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸு போட்டு சால்வ் பண்ணுறது நமக்கு வரும். அந்த மாதிரி மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் கன்வீனியன்ட் காம்பனன்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 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 காஸ் தீட்டா சைன் தீட்டா காம்பனன்ட் கிளியராக நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த கிவன் வெக்டர் அண்ட் த அஸ்யூம்டு எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான்னா தென் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற காம்பனன்ட் காஸ் தீட்டா நமக்கு தெரியும். இப்போது வந்து மோஸ்ட் சிச்சுவேஷன் நமக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா தீட்டா எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் வி ஷுட் பி கிளியர் அபவுட் யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங். எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா then how to find the angle theta. Take for example, இப்போ வந்து you take a case like this. இப்போ நம்ம வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரில் நம்ம வந்து அடிக்கடி will be given problem and அதில் நமக்கு வந்து இந்த மாதிரி ரிசால்விங் இன்டு காம்பனன்ட் நமக்கு பண்ண வேண்டியிருக்கும். Now take for example this now situation. Okay, inclined plane இந்த மாதிரி இருக்குது. Inclined plane is fixed. Okay, inclined angle let us say is theta. Inclined angle இதில் நம்ம வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் that is body of mass m இந்த இடத்துல வச்சானா we know that it is going to slide down along the inclined plane. Let me call this is what it is. Now Newton's laws of motion la usual questions என்ன இருக்குன்னா we have to find the acceleration of this particular body அப்படின்னு சொல்லிட்டு வரும். acceleration a. So இப்போ acceleration is equal to a equal to how much to use. Okay, simple problem, very simple problem தான். பட் இதை நான் வந்து எக்ஸாம்பிளை வச்சுன்னு நான் உங்களுக்கு சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் சொல்லி பார்த்தோன்னா இந்த situationல there will be two forces you will have to have. One is the weight of the body, mg, the gravitational force mg acting on the body, acting vertically down like this. Okay, then the other force which is acting is a normal reaction given by the inclined surface onto the body. This is called normal reaction. ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன கான்செப்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னா then should we resolve these two forces into its components அப்படின்னா எந்த டைரக்ஷனில் நம்ம வந்து காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணணும். ஏ தட் இஸ் எம்ஜியை ரிசால்வ் பண்ணணுமா, என்ன ரிசால்வ் பண்ணணுமா, ரெண்டுத்தையும் ரிசால்வ் பண்ணணுமா, ரெண்டு காம்பனண்ட் ஈச்சை ரிசால்வ் பண்ணணும்னா காம்பனண்ட் எந்த டைரக்ஷன் ரிசால்வ் பண்ணணும், ஒன்று டைரக்ஷன் எப்படி அண்ட் தேர்ஃபோர் வாட் இஸ் மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் கவ் பண்ணனா நம்ம கேஸில் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும். எந்த டைரக்ஷனில் இப்போ ஆக்சிலேஷன் இருக்க போகிறது நமக்கு காமன் சென்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்க்ளைன் சர்ஃபேஸில் பாடி இருந்ததுன்னா இன்க்ளைன் சர்ஃபேஸில் இந்த டைரக்ஷனில் தான் அவனுக்கு வந்து மூவ் ஆக போகிறது. கரெக்டாக மூவ் ஆகும் அப்படின்னா இது வந்து ஒன் கன்வீனியன்ட் டைரக்ஷன் இஸ் திஸ் இஸ் லெட் அஸ் கால் இட் ஆஸ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, கன்வீனியன்ட் பிகாஸ் இந்த டைரக்ஷன் நமக்கு ஏ கண்டுபிடிக்கும் அப்படின்னா தென் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ யூஸ் பண்ணோன்னா ஏ டைரக்ஷனும் எஃப் டைரக்ஷனும் ஒன்றா இருக்கணும். எஃப்னா என்ன, இதில் டோட்டல் ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கனால டோட்டல் பண்ணால் எஃப் தட்ஸ் கால் த ரிசல்டன்ட் சம் டைரக்ஷன் பிகாஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இருக்க போகிறதுனால ஏ டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டைரக்ஷன். ஏன்னா this is now left hand side and the right hand side must have the same direction. Yeah, because m is a scalar, mass is a scalar, that's not going to have any direction. So இப்போ என்ன அது இப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. அதனால் ஏ டைரக்ஷனில் எஃப் டைரக்ஷன் ஃபைனலாக வரணும் அப்படின்னா ஒரு கன்வீனியன்ட் டைரக்ஷன் எக்ஸ் ஆக்ஸை இப்படி வச்சுக்கணும். அதனால் என்ன அது மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஒய் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபிக்ஸ் லைக் திஸ். ஆச்சா, இப்போ வந்து இப்படி இருந்ததுன்னா நமக்கு இப்போ எந்த ஃபோர்ஸ் இப்போ வந்து இதில் வந்து எம்ஜி வந்து இப்படி இருக்கு. எம்ஜி இஸ் having some angle both with x and y axis, whereas n the normal reaction already in the y direction. அதனால் இதை வந்து நார்மல் ரியாக்ஷன் நம்ம வந்து காம்பனண்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் இன் ஒன் ஆஃப் த மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். தேர்ஃபோர் அதர் டைரக்ஷனில் இருக்கிறது இப்போ வந்து எம்ஜி ஒன்று தான் இப்போ ரெண்டாம் கட்டானாக இருக்குது. அதனால் எம்ஜியை நம்ம இப்போ வந்து காம்பனண்ட்டாக ஃபில் பண்ணணும். அப்படின்னா இது வந்து எம்ஜியை ஒன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் போட்டுட்டு ஒன் வில் பி அலாங் ஒய் டைரக்ஷன். பிகாஸ் வி நோ ஃப்ரம் த பேரலோகிராம் லா போடும்போது this is now going to be the resultant value final. This now component is split into two components, one is along this, one is along this. இப்போ நமக்கு தேவை. அதனால் இப்போ வந்து இந்த ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்ன, ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா அட்ஜஸ்டன்ட் நம்ம இது போடலாம். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் now this is now theta அப்படின்னா இந்த ஆங்கிள் this is now mg, therefore this is going to be one direction along the negative y direction. இது எவ்வளவு இது அப்படின்னா இதுவும் தீட்டா. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் என்ன இப்போ வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம தீட்டா கண்டுபிடிக்கிறது. இது வந்து சிம்பிள் தான், இது ஜாமெட்ரி வெரி ஈஸி தான். பட் செவரல் டைம்ஸ் நோ சம் ஸ்டூடெண்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இது வந்து தீட்டாவா 90 மைனஸ் தீட்டாவா, அது கன்ஃபியூஷன்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து சிம்பிளாக நான் ஒரே ஒரு வந்து டெக்னிக்கு இல்லைன்னா டிப்புன்னு சொல்லி நான் அவனுக்கு சொல்லித்தரேன். என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா
இதே தான் சப்போஸிங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நோ திஸ் இஸ் ஒன் டைரக்ஷனில் நம்ம இப்போ எம்ஜி இங்கே இருக்குது, இது ஒரு இட காம்பனண்ட், இது வந்து அனதர் காம்பனண்ட் இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஆங்கிள் தீட்டானா திஸ் ஆங்கிள் பிட்வீன் வாட் இஸ் நவ் தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் வாட் அண்ட் வாட் ஹரிசான்டல் அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஆச்சா. இப்போ வந்து நவ் தேர்ஃபோர் ஒரு ஆங்கிள் தீட்டா பிட்வீன் ஹரிசான்டல் அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஒன்று இருந்ததுன்னா இந்த ஹரிசான்டலுக்கு பர்பெண்டிகுலர் என்ன வெர்டிக்கல், அப்புறம் இன்க்ளைன் பர்பெண்டிகுலர் என்ன இது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளும் தீட்டா தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போது ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் ஏதாவது ஒன்று தீட்டாவாக இருந்ததுன்னா இந்த டூ லைனுக்கு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணானா இந்த ஒரு லைனும் பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண இந்த ஒரு லைனும் இதுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஆங்கிளும் தீட்டா தான். ஓகே, ஐ ஜஸ்ட் நவ் ரிப்பீட் வாட் இஸ் த சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, சப்போஸ் யூ நோ ஹேவ் டூ லைன்ஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டானா இப்போ ரெண்டு லைனும் பர்பெண்டிகுலராக போடும். இது வந்து பர்பெண்டிகுலர், இது வந்து பர்பெண்டிகுலர் டு திஸ் லைன். ஸோ இப்போது ரெண்டு பர்பெண்டிகுலர் லைன் வந்து நடுவில் இருக்குது, தட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, நடுவில் இருக்குது, இதுவும் தீட்டா தான். நாட் only பர்பெண்டிகுலர், சப்போஸ் நவ் யூ ஹேவ் டூ லைன்ஸ், திஸ் இஸ் ஒன் லைன், திஸ் அனதர் லைன். ஓகே, நவ் இன்க்ளூட் ஆங்கிள் தீட்டானா சப்போஸ் யூ மேக் அனதர் டூ லைன்ஸ் at the same angle inclined. Suppose now this is now inclined at an angle at say 60 degrees to this line. அப்புறம் இந்த லைனுக்கு 60 டிகிரிஸ்க்கு இன்னொன்று ஒன்று போடு. அப்போ நான் ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணுற அந்த ஆங்கிளும் சேம் தீட்டா. ஓகே, இது கான்செப்ட். நவ் இப்போ இதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ வந்து இது வந்து ரெண்டும் கிராஸ் பண்ணுறது வந்து இது ஒரு ஆங்கிளாக இருக்கும், அப்புறம் இது ஒரு ஆங்கிளாகவும் இருக்கும். புரியுதா? எப்பவுமே வந்து ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் நடுவில் ரெண்டு ஆங்கிள் இருக்கும். ஒன்று இந்த ஆங்கிள்னா இன்னொன்று இந்த ஆங்கிள் இருக்கும். இது அக்யூட்டாக தெரியறது இல்லையா? இது அப்போ என்ன அப்யூட்டஸாக இருக்கும். அப்போது எது தீட்டா மார்க் இதுவா அப்படின்னு கண்டினியூ என்ன சொன்னேன்னா, ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டு லைனோட இன்க்ளூட் ஆங்கிள் தீட்டானா அப்புறம் ரெண்டு லைனோட மேக்கிங் த சேம் ஆங்கிள் 60 டிகிரி லைன் போட்டானா ரெண்டு கிராஸ் பண்ணுற ஆங்கிளும் தீட்டா சொன்னேன். கிராஸ் பண்ணுற ஆங்கிள் இதை மார்க் பண்ணால் இதை மார்க் பண்ணால் கேட்டாங்கன்னா இது சிம்பிள். இது வந்து ஆப்வியஸ் காமன் சென்ஸு. இந்த தீட்டா அக்யூட்டாக தெரியறது இல்லை, அதனால் அக்யூட் ஆங்கிள் தான் தீட்டா. obtuse angle will be 180 minus theta, obvious. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ் சிம்பிள் டெக்னிக் இருந்தாலும் நான் இப்போ இவ்வளோ டீட்டெயில்டாக விவரமாக கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் வரும், எஸ்பெஷலி இனிஷியல் ஸ்டேஜஸில். அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எல்லாம் பர்ஃபெக்டாக போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேஸில் இப்போ வந்து நான் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கேஸில் இப்போ வந்து நான் இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் தீட்டானா we have to now resolve into two components. There are two forces. mg வந்து at an angle to the preferred x-axis அப்படின்னா வேற நார்மல் ரியாக்ஷன் ஆல்ரெடி அலாங் y-axis, அதை நம்ம ஒன்றும் டச் பண்ணிக்க வேண்டாம், அது அப்படியே தான் இருக்கும். எம்ஜியை மொத்தம் நம்ம இப்போ ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசர்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒன் அலாங் திஸ். இப்போ திஸ் ஆங்கிள் தீட்டானா பர்பெண்டிகுலர் டு ஹரிசான்டல், பர்பெண்டிகுலர் டு திஸ் இந்த ஆங்கிளும் தீட்டா. அப்படின்னா இது இப்போ வந்து எம்ஜியோட காம்பனண்ட் அலாங் திஸ் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. இப்போ நான் எழுதுகிறேன், இப்போ திஸ் காம்பனண்ட் இஸ் எம்ஜி காஸ் தீட்டா. அப்படின்னா இந்த காம்பனண்ட் எம்ஜி சைன் தீட்டா. புரியுதா? அட்ஜசன்ட் சைடு வந்து காஸ் தீட்டா காம்பனண்ட், ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு டு தீட்டா. கரெக்டாக? சரி, இதுதான் கான்செப்ட். இப்போ நான் வந்து எல்லாமே நான் உனக்கு டீட்டெயில்டாக விவரமாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஈவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் ரிசால்விங் வெக்டர். இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை முடித்ததுனால இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஓகே, கொஷின் நம்பர் 212. இப்போ ப்ரொசீஜர் என்னென்னா, இப்போ ஒரு கொஷின் நான் இப்போ சொல்லுவேன், நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாரு, ஆன்சர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். எப்போ செக் பண்ணிக்கலாம்? நீ போட்டு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு முடித்த உடனே கரெக்டாக தப்பான பார்த்துக்கிறதுக்கு வீடியோவை மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற சொல்யூஷனை பார்த்து கம்பேர் பண்ணி தென் சாட்டிஸ்ஃபேக்டரியாக போட்டிருக்கியா இல்லை தப்பாக போட்டிருக்கியா, என்ன தப்பு சொல்லி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேயா? இப்போ ஐ ஜஸ்ட் ரிப்பீட், ஒவ்வொரு கொஷினும் நீ வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீயாக ட்ரை பண்ணு, அப்புறம் நான் வந்து செக் பண்ணிக்கோ. ஓகே, சரி. இப்போ வந்து கொஷின் நம்பர் 212. ஓகே, நீயாக ட்ரை பண்ணு, அப்புறம் என்னுடைய சொல்யூஷனையும் பாரு. எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம் தான், இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டியாக ஒன்றும் கிடையாது. எல்லாம் இனிஷியல் சாப்டர்ஸு, எல்லாம் நீ ரொம்ப சிம்பிளாக தான் யூஸ்வலாக நீ வந்து போட முடியும்னு. ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ரைட். நோ கொஷின் நம்பர் 212 பாரு. இப்போது சரி, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நான் இப்போ படிக்கிறேன் கொஷின் நம்பர் 212. ஃபோர்ஸ் 15 நியூட்டன் ஆக்ட்ஸ் ஆன் அ பாக்ஸ். இதான் பாக்ஸு. இப்போ ஒரு ஃபோர்ஸ் 15 நியூட்டன் இந்த இது. ஓகே, வெக்டர். The 15 Newton is a magnitude
and then the direction இந்த இதில் ஓகே direction எப்படி கொடுத்து ஹரிசான்டல் டைரக்ஷனுக்கு 60 டிகிரிஸ் கொடுத்துருக்கு ரைட் நான் திஸ் கால் ஹரிசான்டல் அதனால் இப்போ என்ன சொல்கிறது இப்போ வாட் ஆர் த ஹரிசான்டல் காம்பனண்ட் வாட் ஆர் த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இது வந்து ஹரிசான்டல் ப்ளஸ் 90 டிகிரிஸ் வெர்டிக்கல் ஓகேயா தேர்ஃபோர் இப்படி வச்சுட்டான்னா தென் 15 cos 60ங்கிறது இது 15 sin 60ங்கிறது இது cos 60 half sin 60 √3/2 போட்டான்னா இந்த ரெண்டு காம்பனண்ட் உங்களுக்கு வரும் ஓகே பட் வெர்டிக்கல் காம்பனண்ட் இப்படி போட்டாலும் போடலாம் இப்படி போட்டாலும் போடலாம் பிகாஸ் இது வந்து ரெக்டாங்கிள் புரியுது இல்லையா இது வந்து திஸ் இஸ் நவ் parallelogram law பார்த்தோன்னா இப்போ this plus this will give you 15 Newton triangular law பார்க்குறோம் this plus this ரெண்டும் ஒன்று தான் இந்த சைடும் ஒன்று தான் இந்த சைடும் ஒன்று தான் ஆனால் doesn't matter therefore now the answer for the horizontal component is 15 into half because cos 60 இது வந்து cos because adjacent side to the 60 degrees இது வந்து always hypotenuse that is given vector will always be hypotenuse ஞாபகம் வச்சுக்கோ அதனால் rectangular component வந்து ஒன்று வந்து adjacent side ஒன்று opposite side வச்சுட்டானா you know which is cos component which is sin component ஓகேயா இது என்ன 15 cos வச்சுன்னா 7.5 இது என்ன 7.5 into √3 ஓகேயா சரி அவ்வளோ ரொம்ப சிம்பிள் calculations ரைட் நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு பார்ப்போம் கொஷின் நம்பர் 213 ட்ரை பண்ணு okay now let me read the question a person in a wheelchair is moving up a ramp na inclined plane inclination angle 37 degrees கொடுத்திருக்கு to the horizontal the total weight is 900 ton something like object இங்க இருந்ததுன்னா 900 ton is 900 newton is the weight அப்படின்னா mg is acting downward 900 newton is the force the ramp makes an angle 37 degrees with the horizontal calculate the component of its weight parallel and perpendicular to the ramp that is இப்போ என்ன இருப்பது இப்போ now this is the weight 900 ton this can be resolved into two components this is now the mg நான் போனதே சொன்ன மாதிரி this is now one component mg sin theta this is mg cos theta ஏன்னா இது வந்து theta இது வந்து perpendicular to the horizontal vertical இது perpendicular to the ramp inclined plane இது அதனால் இந்த ஆங்கிளும் theta அதனால் நான் சொன்னேன் mg cos theta இப்போ cos theta வந்து என்ன இது cos 37 உங்களுக்கு தெரியும் 0.8 sin 37 0.6 போட்டால் மல்டிப்ளிகேஷன் போட்டால் வெரி சிமிலர் ஓகேயா so now this is how you do next question try 214 particle moving with the velocity 100 one of the rectangular components velocity is 50 find the other component of velocity and its angle with the given component of velocity இது கொஷின் என்ன சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒரு பார்ட்டிகல் வெலாசிட்டி வெக்டர் இது வந்து 100 ஆச்சா இப்போ ரெக்டாங்குலர் காம்பனண்ட் ரெண்டு காம்பனண்ட்டாக இது வந்து ரிசால்வ் பண்ணான்னா ஒரு காம்பனண்ட் இஸ் 50 அப்படின்னா ஒரு காம்பனண்ட் 50னா வாட் இஸ் த அதர் காம்பனண்ட் அப்படின்னா என்ன ஆப்வியஸ்லி இப்போ நமக்கு தெரியும் நமக்கு 100 ஸ்கொயர் must be equal to 50 squared plus other component x வச்சுனா x squared அதே நமக்கு என்ன தெரியுது நமக்கு இப்போது x squared equal to therefore x must be equal to 50 root 3 ஓகேயா 50 root 3 அப்புறம் then what is the angle with the given component its angle with the given component of velocity 50 root 3 என்ன ஆங்கிள் கொடுக்க போகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பண்ணோன்னா இப்போ வந்து ஒரு இது வந்து இது 50 வச்சுட்டான்னா இன்னொன்று வந்து 50 root 3 அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஆங்கிள் என்ன சொல்லலாம் இப்போது காஸ் 100 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 50 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் 60 டிகிரிஸ் அப்படி போட்டாலும் போடலாம் இல்லைன்னா 100 சைன் 60 ஈக்குவல் 50 ரூட் 3 அப்படின்னா சைன் 100 சைன் தீட்டா ஈக்குவல் 50 ரூட் 3னா தென் வாட் இஸ் தீட்டா அப்படியும் போட்டாலும் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2 வரப்போகிறது ஓகேயா அப்படின்னா என்ன தீட்டா 60 அப்படியும் இல்லைன்னா டேன்லேயும் போடலாம் பிகாஸ் நவ் தட் யூஆர் கால்குலேட்டட் இது வந்து 50 கொடுத்துருக்கு அதே நம்ம இப்போ என்ன பண்ண பெத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் 50 √3 வருது அப்படின்னா வாட் இஸ் சொன்னாங்கன்னா டேன் தீட்டா ஆப்போசிட் சைடு 50 √3 50 போட்டாலும் √3 போட்டாலும் ஆங்கிள் 60 வரப்போகுது எப்படி இருந்தாலும் வி கேன் ஃபைண்ட் இட் அவுட் ஓகேயா நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணேன் கொஸ்டின் 215 the aeroplane takes off at an angle 60 to the horizontal velocity of the plane 200 horizontal அதே தான் ஓகே 200க்கு horizontal 60 degrees horizontal எவ்வளவு vertical component எவ்வளவு cos 60 therefore now this answer is 200 cos 60 200 sin 60 எல்லாம் simple questions next question பாரு next question வந்து 220 ட்ரை பண்ணுறோம் எங்கே இருக்குது 220 216 ட்ரை பண்ணேன் man rows a boat with a speed of 18 km per hour
18 km/h கால்குலேட் பண்ண இது பண்ண மீட்டர்ஸ் பர் செகண்டில் சொன்னோன்னா 5 meters per second. அது தெரியும் உங்களுக்கு. இந்த நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். நார்த் வெஸ்ட்னா இது இப்படி வச்சுக்கலாம். இது நார்த் வச்சுட்டான்னா அப்போ நார்த் வெஸ்ட்னா இப்படி. திஸ் இஸ் நார்த் வெஸ்ட். இது நார்த்து, இது வந்து வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் இப்படி. இது வந்து 18னா அது 5 meter per second நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். தென் த ஷோர் லைன் மேக்ஸ் இது வந்து போட்டோட ட்ராவலிங் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு நவ் த ஷோர் லைன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 15 degree சவுத் ஆஃப் வெஸ்ட். 15 degree சவுத் ஆஃப் இது வந்து வெஸ்ட்டு. அப்போ வந்து சவுத் டைரக்ஷன் வெஸ்ட் 15 degree. இது 15 degree. ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னா இது வந்து போட்டோட ட்ராவலிங் டைரக்ஷன். இது வந்து ஷோர். ஓகே, ஷோர் லைன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அப்டைன் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த போட் அலாங் த ஷோர் லைன். இதனுடைய காம்பனண்ட் அலாங் திஸ் அண்ட் தென் பர்பண்டிகுலர் டு த ஷோர் லைன் திஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ வந்து நார்த் வெஸ்ட்டுக்கும் 15 degree டு திஸ். இப்போ நமக்கு என்ன வேணும் இப்போ வந்து ஃப்ரம் த கிவன் டேட்டா வி ஹேவ் டு கால்குலேட் வாட் இஸ் த ஆங்கிள். திஸ் ஆங்கிள் வாட் இஸ் திஸ் ஆங்கிள். ஒரே செகண்டு. இது ஸோ இப்போ நமக்கு வேண்டியது இப்போ வந்து இது வந்து போட்டோட ட்ராவல் டைரக்ஷனுக்கும் இந்த 15 degree டு 50 degree சவுத் ஆஃப் இதில் ஷோர் லைன் டைரக்ஷனுக்கும் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சரி, நார்த் வெஸ்ட்டுக்கும் இதுக்கும் 70 degree ஆங்கிள் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டுக்கும் 45 ப்ளஸ் another 15 அப்படி 60 degree. 60 degree is the angle between the shoreline and the direction of the boat அப்படின்னா 60 degree. அதனால் இப்போ என்ன வருது, இது வந்து shoreline component is cos 60 component and the particular component is sin 60 component. Okay, a simple question. Next 220 question. 220 question அப்புறம் வரும், ஏன்னா நமக்கு ஐ கேப் ஜே கேப்லாம் வருது. ஓகே, ரைட். நவ் இதுதான் வந்து சிம்பிள் on the finding the component based on the geometry. cos 60 component, cos theta component, sin theta component கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன போகிறோம்னா இப்போ வந்து யூனிட் வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? நவ் let us now go to unit vector concept. Unit vector அப்படின்னா like this. Now suppose we have a vector. Okay, vector like this, vector A அப்படின்னா ஏவோட மேக்னிடியூட் வந்து என்ன, இது தான் வெக்டர். ஒரு மேக்னிடியூட்னா பெருமை சிம்பிளாக ஏன்னா போகலாம், இல்லைன்னா இது மாடுலஸ் ஆஃப் ஏ போட்டாலும் மேக்னிடியூட் தான். சரி, இப்போ சப்போஸ் ஏ டைரெக்ஷனில் மேக்னிடியூட் 1 வேணும்னா என்ன பண்ணணும், இது வந்து அதே ஏ டைரெக்ஷன், வேறு மேக்னிடியூட் இஸ் நாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஏ வெக்டர் டிவைட் பை த மாடுலஸ் ஆஃப் ஏ ஆர் ஏ வெக்டர் டிவைட் பை த மாடுலஸ் வேல்யூ. மேக்னிடியூட் இது ஏ போட்டோன்னா this is equal to 1 because magnitude என்ன ஆகுது, a vector divide by a போட்டால் magnitude 1 ஆயிடுறது. and then direction is as per the numerator because இது வந்து scalar. அதனால இப்போ now this denotes we call it as a cap. capனா என்ன அப்படின்னா யூனிட் வெக்டர்னு அர்த்தம். ஓகே, கேப்னு சொல்லலாம் இல்லை ஹேட்னு சொல்லலாம். ஏ ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா this called unit vector அப்படின்னா its magnitude is 1 and direction is exactly as per A vector. Okay, yeah. Therefore, now this is called as A cap or A hat. Okay, yeah. This is now unit vector nu peru. Ipo then second point ipo vandu suppose now we have convenient coordinate system, x axis, y axis. This is x direction, y diagonal. This is y. This is now z. Then what is the unit vector along a x direction அப்படினா இது x direction க்கு parallel with the magnitude 1 ஆயிருந்தா this is called as unit vector along x direction. Okay, now இதுக்கு வந்து ஆக்சுவலாக x cap அப்படி சொல்லிட்டு போடலாம். x hatனு போட்டால் என்ன அர்த்தம்னா யூனிட் வெக்டர் அலாங் x directionனா x hat or x cap போடலாம். இது வந்து மேத்தமேட்டிக்ஸாக இப்படி தான் போடுவாங்க. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா we normally change the x பதிலாக i cap சொல்லிட்டு போடுறோம். x பதிலாக i cap போடுவோம். ஓகே, ஏன் போடும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசடை நம்ம யூஸ்வலாக நம்ம கோஆர்டினேட்ஸுக்கு கொடுக்குறோம். சப்போஸ் பாயிண்ட்டை நம்ம வி வாண்ட் டு டிஃபைன் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா சொல்கிறோம் இல்லையா. அதனால் கோஆர்டினேட் வேல்யூ கூட கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸுக்கு பதிலாக ஐ கேப் சொல்கிறோம். அப்படின்னா அர்த்தம் யூனிட் வெக்டர்
along x direction is called I cap. அதே மாதிரி யூனிட் வெக்டர் along y direction is called 1 அப்படின்னா this is called as j cap. அதே மாதிரி z direction யூனிட் வெக்டர் போட்டோம்னா this is called as k cap அப்படின்ட்டு நம்ம வந்து கன்வென்ஷன். ஓகே, I cap, j cap, k cap இருக்கு. இப்போ நம்ம வந்து ரெக்டாங்குலர் காம்பனன்ட் ஒன்லி ஆன பிளேன் கிராஃப் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ் மாத்திரம் கன்சிடர் பண்ணி முதல்ல பண்ணலாம். வாட் எவர் கான்செப்ட் இருக்கோ இல்லாட்டி எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு இருக்கோ அதே தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஜெட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஸ்பேஸுக்கும் வரும். ஓகே, இது வந்து பிளேன் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுட்டாங்கன்னா இப்போ சப்போஸ் நோ தெர் இஸ் வெக்டர் லைக் திஸ் அப்படின்னா தென் வி லெட் அஸ் சே நவ் திஸ் இஸ் 50 யூனிட்ஸ். ஓகே, and the angle let us say is 60 degrees அப்படின்னா this can be resolved into two components. This is 50 cos 60 not 25 and then this வந்து sin 60 அப்படின்னா this become 25 root 3 இல்லையா. இதை நம்ம வந்து therefore now this let us say is a vector equal to 50 is the magnitude அப்படின்னா now we now resolve this into a vector can be called as 25 magnitude along I cap plus 25 root 3 along j cap. ஏன் அப்படின்னா I capனா என்ன? I cap is a vector whose magnitude is 1 and then whose direction is parallel to x axis. அதே மாதிரி j cap is a unit vector, the magnitude is 1 and direction is indicating along the y, positive y. Okay, supposing negative வருது வச்சு, supposing now it's like this. Okay, இப்படி இருந்ததுன்னா ஒரு வெக்டர், okay 50 இருந்ததுன்னா இது வந்து சப்போஸ் நோ திஸ் கேன் ரிசால்வ் இன் டு 2 திஸ் நோ லெட் அஸ் சே 30 டிகிரிஸ் அப்படியா இருந்ததுன்னா இது வந்து காஸ் தட் மீன்ஸ் திஸ் இஸ் நோ ஈக்குவல் டு 25 root 3 ஆகிடும் பிகாஸ் காஸ் 30 இது வந்து 25 ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதை வந்து லெட் அஸ் சே நோ திஸ் கால் பி வெக்டர் அப்படின்னா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 25 root 3 பாசிட்டிவ் I கேப், வேறஸ் இது வந்து 25 டவுனில் வருது இல்லையா, டவுனில் வருது இஸ் கால் த மைனஸ் j கேப் பிகாஸ் மைனஸ் ஒய் டைரக்ஷன். ஓகே, ப்ளஸ் ஒய் டைரக்ஷனா இப்படி மைனஸ் ஒய் இப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னா இது மைனஸ் ஜே கேப் போடணும். ஸோ மைனஸ் நம்ம முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் இதை வந்து ப்ளஸ் 25 மைனஸ் ஜே போட்டாலும் எழுதலாம், இல்லை என்னென்னா இது ஏ மைனஸ் 25 ஜே கேப்பும் எழுதலாம். ஓகே, பிகாஸ் ஒன்லி தட் இஸ் therefore this can be written like this. ஸோ இப்போது I cap j cap பார்த்த மாதிரி இப்போ வந்து k cap. இதில் வந்து ஒரு இது என்னென்னா ஒரு விஷயம், இப்போது angle between இது வந்து supposing xy coordinate system வச்சுட்டானா xy வச்சுட்டானா supposing now this is now a vector, this angle is theta னா இது வந்து 90 minus theta கரெக்டாக. அதனால தான் இது வந்து this is a அப்படின்னா இது வந்து a cos theta component, இது resolve into a sin theta a a cos 90 minus theta கூட sin theta வருது. இதே நம்ம வந்து 3 ஓகே இதில் இப்போ வந்து supposing now இதையே நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து தீட்டாவுக்கு பதிலாக இப்படி போட்டுக்கோ, இது வந்து தீட்டா இதை வந்து 5-1 வச்சுக்கோ, இதை வந்து 5-2 வச்சுக்கோ. வச்சுட்டான்னா நான் என்ன சொல்லுவேன், இப்போ வந்து cos squared 5-1 ப்ளஸ் cos squared 5-2 ஈக்குவல் டு எவ்வளவு போட்டு பாரு, cos squared 5-1 இப்போ 5-2 is equal to 90 minus 5-1 தானே. அதனால் cos squared 5-2 equal to cos squared 90 minus 5-1 equal to sin squared 5-1 வரப்போகுது. அப்படின்னா cos squared 5-1 plus sin squared 5-1 is always equal to 1. இதே மாதிரி தான் உனக்கு இப்போ வந்து 3 கோஆர்டினேட் சிஸ்டமும் அப்படி தான் வரும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் x axis, y axis, z axis இருந்ததுன்னா சப்போஸிங் தெர் இஸ் a vector like this. ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது, இது வந்து now this makes an angle phi1 with the x axis and then phi this makes an angle phi2 with the y axis and then phi3 with the z axis. அப்படின்னா இதுலேயும் வந்து phi1 cos squared phi1 plus cos squared phi2 plus cos squared phi3 will also be equal to 1. ஓகே, இப்போ xyz ஸ்பேஸ் கோஆர்டினேட் சிஸ்டமில் போனான்னா இது வந்து cos phi1 cos phi2 cos phi3 they're all called as direction cosines னு பேர், direction cosines.
ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நமக்கு ஃபிசிக்ஸில் நமக்கு அவ்வளோ யூஸ் கிடையாது. மேத்தமேட்டிக்ஸில் யூ வில் லேர்ன் இட் மச் பெட்டர். ஓகே, பட் ஆனால் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் என்ன, சப்போஸிங் ஃபிசிக்ஸில் வந்து கொஸ்டின் வந்தாலும் வரலாம். ஓகே, அதனால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸிங் இப்போ வந்து ஒரு வெக்டரை இப்போ நம்ம படித்த மாதிரி இப்போது நம்ம என்ன போட்டோம், இப்போது ஒரு வெக்டர் 50 வெக்டரை ரிசால்வ் இன்ட்டு காம்பனன்ட்ஸ் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன போட்டோம், 25 i cap ப்ளஸ் 25√3j cap போட்டோம் இல்லையா. திஸ் இஸ் கால்ட் as ஏ வெக்டர். இதே வந்து ஸ்பேஸ் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் போட்டான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 7k cap அப்படின்னா, வாட் இஸ் cos phi1, வாட் இஸ் cos phi2, how much, cos phi2 how much, cos phi3 how much கேட்டானா எப்படி போகிறது அப்படின்னா, இப்போ நவ் இது வந்து நான் சொன்ன மாதிரி b vector is now resolved into 3 components, one along x direction, one along y along this direction. Therefore what happens, this is b times cos phi1 I cap plus this is b times cos phi2 j cap எழுத போகிறோம், plus this is b times because cos phi3 k cap எழுதியிருக்கோமா. இப்போ வந்து we know that, therefore this is nothing but this is b into cos squared phi1 I cap plus cos phi2 j cap plus cos phi3 k cap சொல்லிட்டு நான் b நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், this is now unit vector அர்த்தம், because magnitude b இருக்குது. why, because b divided by b போட்டோன்னா இதை இப்போ கூட கொண்டு வந்தானா இங்கே this is called unit vector. Therefore now what is this actually is represents a unit vector along the b direction. அப்படின்னா this is now equal to b unit vector. okay, அப்படின்னா என்ன அர்த்தம், their value is 1. எது வேல்யூ, cos squared phi1 plus cos squared phi2 plus cos squared phi3 equal to 1 இல்லையா. இதுதான் therefore cos phi1 cos phi2 cos phi3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து வாட் இஸ் நவ் cos phi1 ஹியர் இன் திஸ் கேஸ் நீங்கள் போட்டால் இப்போ என்ன பண்ணோம், இப்போ வந்து cos phi1 எப்படி பண்ணோம், பியோட வேல்யூ வரும். பியோட வேல்யூ இப்போ என்ன, இப்போ இதில் பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டு. அதனால் இஃப் யூ நவ் டிவைட் திஸ் பை த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர், ஒரு டிவைட் திஸ் பை பீன்னு எழுதுறேன். ஓகே, பீன் எழுதுறேன்னா நான் திஸ் இஸ் cos phi1, this is cos phi2, this is cos phi3. அப்படின்னா என்ன அர்த்தம், what is now cos phi1, மறுபடியும் நான் வந்து இப்போ கரெக்டாக இதில் ஒன்று போட்டு காமிக்கிறேன், இங்கே கன்ஃபியூஷன் வேண்டாம், இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து therefore supposing now b vector is given as pi I cap plus 3j cap plus 4k cap இருந்ததுன்னா, what is the direction cosines அப்படின்னா cos phi1 equal to first 5 divided by root of 5 square plus 3 square plus 4 square. அதே மாதிரி cos phi2 equal to 3 by இதே போடணும். அதே மாதிரி cos phi3 4 divided by போடணும் இல்லையா. இதே வந்து 2 கோஆர்டினேட் சிஸ்டம் xy ஆக்சிஸில் போடணும் கூட. சப்போஸிங் நோ k ஆக்சிஸ் இது z ஆக்சிஸ் இல்லை வச்சுக்கோ, z ஆக்சிஸ் இல்லைன்னா இப்போ நோ பிகம் வெரி சிம்பிள், பிகாஸ் இது வந்து cos theta இது வந்து sin theta. cos theta என்ன, 5 divided by root of 5 square plus 3 square. ஓகே, sin theta என்ன, 3 divided by root of 5 square plus 3 square. ஓகே ஆகிடுச்சா. ஆர் ரேதர் இப்போ வந்து சப்போஸ் கொஸ்டின் இப்போ வந்து b vector is given like this 5i cap plus 3j cap, that is defining in terms of unit vectors along x and y axis கொடுக்கணும்னா resolved into அப்படின்னா this now b is resolvable into unit vectors along x and y into 2 components, that is b resolve b into 2 perpendicular components, one along x direction, one along y direction. இதுதான் answer, b equal to 5i cap plus 3j cap சொல்லிட்டு. Now suppose now it is now asked what is the angle between b vector and x axis அப்படின்னு கேட்டாங்கன்னா, that is this is x y இல்லையா. therefore then what is b vector, 5 along x direction 5i cap plus 3j cap போட்டானா this is the b vector. therefore now what they are asking, what is
what is the angle theta அப்படின்னா you can actually write this is theta equal to tan inverse of opposite side by adjacent side. இதில் பார்த்தோன்னா இப்போ எப்படி போடணும்னா இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே ஜே கோஆர்டினேட் என்ன இருக்குது 3, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 3, இப்போ 3 divided by 5 will give you tan theta. புரியுதா? ஓகே, அப்படி தானே என்ன பண்ணணும், காஸ் தீட்டா இஸ் 5 divided by root of 5 square plus 3 square. அதுக்கு போல் நம்ம இப்போ டேனில் போட்டால் என்ன ஆகுனா 3 divided by 5 டேரெக்டாக சொல்லிடலாம். ஓகே, tan theta புரியுறதில்ல? சரி, இதுதான். now this much is for the concept of fundas of the unit vector I cap, j cap, k cap. Okay, yeah. Now we will now practice some problems based on this. Okay, take up now question number 211. Find the magnitude and direction of the following vectors. Okay, இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். So now let us now do this. What is the magnitude of this question? A எடுத்துனே வச்சுக்கோ. Then the magnitude of A is root of 3 square plus 4 square. And then the direction, that is, it makes an angle theta with the x-axis, which is given by tan inverse of 4 divided by 3. Okay, yeah, புரிஞ்சுதா? Next question. Then B. Then what is the magnitude? 2 square plus 2 root 3. Root whole square போட்டு square root போட்டால் இப்போ வந்துடும். Okay. Then what about this? This is now, what's the direction? Direction is makes an angle 2 root 3 divided by 2 tan theta. கரெக்டா? அதே தான் இது மாதிரி போகணும், அதே மாதிரி போகணும். ஓகே, இப்போ மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒன்று தான். வேறு இப்போ என்ன ஆகும், இப்போ சப்போஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் now இப்போ கொஸ்டின் நம்பர் டி போட்டோன்னா what is magnitude is square root of 3 plus 1, because minus 1 whole square plus 1 whole square ஒன்று தான். இப்போ 3 plus 1 போட்டான்னா 2 is the answer. Then what is the direction அப்படின்னு கேட்டாங்கன்னா it makes an angle tan inverse of minus 1 by root 3 போடணும், because the coefficient is minus 1, y that is the j cap coefficient, அதனால் minus 1 by root 3 சொல்லணும். Okay, yeah. Next, you go to question number 222. Okay, now let's now try this. 3 ants, 1, 2 and 3 are pulling a grain with forces of magnitude 10 Newton, 4 Newton and then unknown F Newton, as shown in the figure. Find the force F if the grain remains in equilibrium. அப்படின்னா ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. டோட்டல் ஆஃப் தீஸ் 3 வெக்டர்ஸ் என்ன இது? ஒரு வெக்டர் இஸ் திஸ் இஸ் த ஃபோர்ஸ் 10 நியூட்டன். ஓகே, then what is the next vector? The force 4 Newton. Then what next vector? Unknown F. Okay, we have to find the value of F. Okay, yeah. Now try question number 222. Let's read. 3 ants, 1, 2 and 3 are pulling a grain with forces of magnitudes 10 Newton, 4 Newton and unknown F Newton as shown in the figure. So என்னன்னா 3 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது as shown in the figure. 10 Newton இப்படி at an angle 37 degrees. Another 4 Newton like this. And then unknown F Newton such that இது வந்து ஈக்குவலிபிரியத்தில் இருக்குது எது இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா what is the force as well as what is the magnitude as well as direction of the unknown F? அதான் கொஷின். அப்படின்னா என்ன அர்த்தம்? sum of all the 3 forces should be equal to 0ன்னு அர்த்தம். இப்போ நம்ம 2 ஃபோர்ஸாக இருந்தால் நம்ம வந்து டிப்பிக்கல் வெக்டர் அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் 3 ஃபோர்ஸ் 4 ஃபோர்ஸாக இருந்தால் என்ன பண்ண அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரிசால்விங் இன்ட்டு ஐ கேப் ஜே கேப் கைண்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம அடிஷன் ஆஃப் செவரல் வெக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம ஐ கேப் ஜே கேப் மெத்தடில் போட்டான்னா XY டைரக்ஷன்ஸில் ரிசால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிசால்வ்டு காம்போனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் வில் கெட் த வேல்யூஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த 10 நியூட்டனை இன்ட்டு 2 காம்போனன்ட்ஸ் என்னது இது வந்து காஸ் 37 இங்கே அலாங் எக்ஸ் காஸ் 37னா வந்து 0.8. இப்போ 10 into 0.8 is equal to 8 I cap. And then sin 37 component 0.6 போட்டோன்னா ப்ளஸ் 6 J cap போட்டாச்சு. இதை நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 4 நியூட்டன் ஏற்கனவே மைனஸ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் -4 நியூட்டன் போட்டு ப்ளஸ் unknown F வெக்டர். ஓகே, திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0, ஏன்னா ஈக்குவலிபிரியத்தில் இருக்கணும் சொல்லிட்டு நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி 0.
இதுலேருந்து then we can find f is equal to இதை மைனஸ் ஐ இங்கே 4i cap மைனஸ் 6j cap. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ எப்போ மேக்னிடியூட் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் போட்டால் இது வந்து மேக்னிடியூடு. அப்போ டேரக்ஷன் நான் என்ன சொன்னேன் இப்போ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த இந்த ஜே காம்பனண்ட்டோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஐ கேப் காம்பனண்ட் கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் இந்த 3/2. ஏன்னா -6 -4 3/2. 3/2னா என்ன அர்த்தம்னா ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம் ஆங்கிள், இல்லைனா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் டேன் பாசிட்டிவ்னா இருக்கலாம். இந்த கேஸில் இப்போ வந்து தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்ஸ் தான் இது. அதனால் tan இன்வர்ஸ் 3/2னா நோ திஸ் இஸ் த ஆங்கிள். கரெக்டா? ஓகே, அதுதான். ஸோ திஸ் ஹவு வி மஸ்ட் டூ. ஓகேயா, புரிஞ்சுதா? Next question number 225 try பண்ணு. A particle is initially at coordinate point A 2, 4, 6. It moves finally to the point B which is coordinate 3, 2, -3. Write the initial position vector, final position vector and the displacement vector of the particle. So இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா first point A is A has got a position coordinate. Therefore OA is the position vector. கரெக்டா? OA ஆரிஜின்லேருந்து. Therefore 2 minus 0 போட்டால் 2i cap plus 4j cap plus 6k cap சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி OB வெக்டர் என்ன இஸ் ஈக்குவல் இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷன் B 3i cap plus 2j cap minus 3k cap. இது என்னன்னா தென் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் AB. என்ன பண்ணணும்? OB மைனஸ் OA போட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கிடைக்கும். I cap minus 2j cap minus 9k cap. இதான் ஆன்சர். ஓகேயா? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Question number 226. A particle starts moving from origin, moves 10 meter in the negative x direction. So இப்போ நான் இது இங்கே நான் போடுறேன். இப்போது இந்த நெகட்டிவில் 10 meters direction, negative x direction. இதுதான் நம்மளுடைய xy coordinate. x இது y. அப்புறம் then turns 90 degrees and moves further 10 meter also 10 meter along y direction. So 90 degrees and then y direction 10 meters. So this goes another 10 meters. And finally again 90 degrees and after moving 20 steps find the position vector. 20 meters. Find the position vector of the particle at the end of the journey. Then again turn 90 degrees. மறுபடியும் நம்ம எதில் எடுத்துக்கணும்? இப்போது இப்படி எடுத்துக்கலாம். 90 degrees இந்த இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா கொடுக்கல நெகட்டிவ் எக்ஸா பாசிட்டிவ் எக்ஸான்னு. அந்த வாட் இஸ் the position vector of the particle at the end of the journey? That is starting from origin வந்து பிகினிங்காக வச்சுக்கலாம். அதனால் what is the position vector? Naturally it is 10j cap. ஓகேயா? சிம்பிள். Next question 227. A bird flies due east through a distance of 100 meters. Then heading due north, due eastனா முதல்ல 100 meters இப்படி போட்டுக்கலாம். 100. Then due north by distance of 50 due north 50. Then flies vertically up through a distance of 20 meters. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 100 ஃபஸ்ட்டு 100 ஐ கேப் ப்ளஸ் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன், அப்புறம் ப்ளஸ் 50j கேப் போட்டாச்சு, அப்புறம் வெர்டிக்கலுக்கு கே கேப் ப்ளஸ் 20k கேப். Then find the position of the board related to the starting position, initial position வந்து இது ஆரிஜினாக வச்சுட்டான்னா இப்போ என்ன பண்ண திஸ் இஸ் நவ் த பொசிஷன் வெக்டர். ஓகேயா? ஓபி பொசிஷன் வெக்டர் இல்லைன்னா ஆர் வெக்டர்னு சொல்லு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண திஸ் பொசிஷன் 100 ஐ கேப் ப்ளஸ் 50j cap plus 20k cap. Distance of the position from origin கேட்டானா என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் கால்குலேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 227 அடுத்தா போல். கொஸ்டின் நம்பர் 258 and 259 ட்ரை பண்ணலாம். 258. Two vectors A and B. A plus B is perpendicular to the difference A minus B. Find the ratio of their magnitude. A plus B and A minus B என்ன பண்ண? சப்போஸ் நவ் திஸ் இஸ் ஏ வெக்டர் அப்படின்னா இது வந்து பி வெக்டர் இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பிங்கிறது சப்போஸ் நவ் திஸ் நவ் பி வெக்டர். ஏ வெக்டர் பி வெக்டர்னா ஏ ப்ளஸ் பி நம்ம இது பேரலோகிராம் லாவில் போட்டோன்னா இதுதான் டயகனல் இஸ் ஏ ப்ளஸ் பி. அப்புறம் ஏ மைனஸ் பின்னா உங்களுக்கு தெரியும் இது. இப்போ ரெண்டும் நோ மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னிடியூட் இப்போ நோ என்ன சொல்கிற பர்பண்டிகுலர் சொன்னால் என்ன அர்த்தம்? வென் இட் பி பர்பண்டிகுலர் அப்படின்னா வென் இட் இஸ் அ ஸ்கொயர். Square, yeah, when is a square, correct? Only for a square, two diagonals will be perpendicular to each other. அப்படின்னா என்ன சொல்கிறேன்? Find the ratio of magnitude of A and B. A by B என்ன?
1 because both sides are equal. 1 is the answer. Correct? Next question 259. A force F minus some value k y I cap plus x j cap. X, y and x na coordinates, variables, where k is a positive constant. Okay, yeah. Acts on a particle moving in the xy plane. Starting from the origin, the particle is taken along the positive x-axis to the point a, 0. இப்போ நான் படம் போட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. இதுதான் XY கோஆர்டினேட் சிஸ்டம். இது எக்ஸு, இது ஒய். Starting from origin, particle taken along positive x to the point a, 0. So the particle moves up to this. And then parallel to the y-axis to the point a, இங்கேருந்து இப்படி போகுது. இது a, a point. And then parallel to the y-axis a, find the total work done. 259 ஆக்சுவலாக வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் டாட் ப்ராடக்ட். அதை நம்ம இன்னும் கவர் பண்ணல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து பார்க்கலாம். ஓகேயா? சரி, இதோட நம்ம வந்து யூனிட் வெக்டர் ஐ கேப் ஜே கேப் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் இன்ட்டு காம்பனண்ட், எஸ்பெஷலி இன்ட்டு டூ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் காம்பனண்ட்ஸ். அண்ட் எஸ்பெஷலி அதை வந்து XY கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எப்படி பண்ணுறதுன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஆர் த யூனிட் வெக்டர்ஸ். யூனிட் வெக்டர்ஸையும் பார்த்துட்டோம். வாட் இஸ் யூனிட் வெக்டர்? இஸ் வெக்டர் டிவைடட் பை த மாடுலஸ் ஆஃப் த வெக்டர் போட்டால் யூனிட் வெக்டர் வந்துரு போகுது. ஓகேயா? சரி, இதோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம இப்போ டாட் ப்ராடக்ட்டுக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து இட்ஸ் கால்ட் அ ஸ்கேலர் ப்ராடக்ட், இல்லைன்னா டாட் ப்ராடக்ட். என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டர், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னா மல்டிப்ளிகேஷன். Okay, now this is now defined as now modulus A modulus B into cos theta. Theta is the angle between A and B vector. For example, suppose now this is now the A vector, this is now the B vector. Then the angle between them is theta. Then the product, this is called the scalar product or the dot product, is given by modulus of A modulus of B into cos theta. இப்போ வந்து let us now take it as, this can be written as a b cos theta அப்படி எழுதலாம். இல்லைன்னா b times a cos theta எழுதலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, now what is b cos theta? b இப்படி இருக்குது, therefore b cos theta. supposing okay little bit longer just for better clarity இப்படி எடுத்துட்டான்னா b cos theta எவ்வளவு, இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணோன்னா this is b cos theta. கரெக்டா? b cos theta. Therefore a times b cos theta multiplication. This is called as a product. இல்லைன்னா இன்னொரு விதமாக அப்படின்னா இதே ட்ராயிங்கில் சப்போஸிங் திஸ் இஸ் a and then இது வந்து b போட்டிருக்கேன் and then angle theta. இதை நம்ம செகண்ட் வே என்ன b times a cos thetaவும் போடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேருந்து ஏவோட எண்டுலேருந்து, இது வந்து தீட்டா இருக்கிறதுனால ஏவோட எண்டுலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டு த b போட்டால் இது எவ்வளோ, இது this is because இது hypotenuse theta 90 degrees இருந்தால இது வந்து a cos theta. Therefore a cos theta times b. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, we are doing multiplication of this particular quantity length with this quantity. இது ultimately what comes is only this value. Okay, there is no direction involved for this multiplied product. That's why it is called as a scalar product. Scalar product. Now the dot product gives you a final value is, outcome is nothing but a scalar, not a vector. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஓகே ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ இந்த மாதிரி வந்து பி காஸ் தீட்டா போடுறோம் இல்லையா, பி காஸ் தீட்டா இஸ் திஸ் லெங்த் இல்லை, திஸ் லெங்த் இஸ் கேன் பி கால்ட் ஆஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் அலாங் டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். பார்த்துக்கோ. இப்போ நான் வாட் இஸ் this? This is nothing but projecting b vector. b vector is up to this. Projectingனா என்ன அர்த்தம்னா, இது வந்து foot of the vector and there is no tail of the vector, there is no head of the vector. என்ன பண்ணால் ஹெட்டிலேருந்து you should drop a perpendicular to the line of the other vector where you want, along the direction of a இருக்கு இல்லையா. therefore
A vector line இருக்குல்ல line இருக்கு அதுக்கு we should drop a perpendicular. This much is called as projection. Something like a shadow மாதிரி வச்சுக்கேன். ஏன்னா இப்போ சப்போஸிங் வந்து ஓவர் ஹெட்டில் சப்போஸ் தேர் இஸ் சன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா ரோடு ஹரிசாண்டலாக இருக்குல்ல வர்டிக்கலாக வந்து சன் இருக்குது அப்படின்னா ஷேடோ வந்து எங்கே விழுன்னா இங்கே லேம்ப் போஸ்டோட ஃபுட்லேருந்து இங்கே பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுற வரைக்கும் விழுவும் இல்லையா இப்போ நான் ஷேடோ ஆஃப் த ஓவர் ஹெட் சன் shadow of the leaning lamp post over the overhead sun, or shadow of the vector B onto the line of vector A is called as projection of B onto the direction of along direction of A. Therefore now this is now B cos theta. So then B cos theta is a projection of B along A ன்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ நம்ம செகண்ட் கேஸில் போட்ட மாதிரி ஏவோட ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்? பி லைனில் நம்ம பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணாங்கன்னா ஏவோட ஹெட்லேருந்து ட்ராப் பண்ணால் this much is A cos theta. If A cos theta is a projection of A vector along the direction of B vector. So now this is now the concept of projection. Therefore then finally when we are now incorporating in the projection concept of potana, A dot B vector A dot vector B is a scalar product, or the dot product is modulus of A multiplied by projection of B along A, or modulus of B times the projection of A along B. So now this is called as a dot product. புரிஞ்சுண்டியா? Next point. இப்போ இதை வந்து dot product, supposing now the initial vector A vector B vector magnitude கொடுத்துருந்தான்னா then and also now angle between them theta கொடுத்துருந்தான்னா we can find the dot product. Again I just repeat, you have to remember dot product is a scalar. It got only magnitude. That's why it is called as a scalar product, or a dot product. It's got only a scalar magnitude. It has got no direction. Nothing but a product of two numbers. Why? Because A, B or magnitude numbers, and then cos theta is the angle included between them. புரியுது இல்லையா? Therefore this is called as a scalar product. சரி, இப்போ வந்து scalar product of two vectors, if the vectors are expressed in I cap J cap formatல இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா simple. இப்போ for example, supposing now A vector is 2i cap minus 3j cap, and then B vector is 4i cap plus 4j cap இருந்ததுன்னா how to do A dot B அப்படின்னா இந்த கேஸில் நம்ம வந்து ஒன்று இப்போ வந்து ஏவோட மாடுலஸ் வேல்யூ என்ன 2 square plus 3 square. இப்போ ஏவோட மாடுலஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 13 வருது. அப்புறம் பியோட மாடுலஸ் வேல்யூ என்ன வருது 4√2 வருது. அப்புறம் what the angle between them அதெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பதிலாக சிம்பிளர் மெத்தட். சப்போஸிங் ஐ கேப் ஜே கேப் கொடுத்தோம்னா இது நம்ம டிப்பிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் போடுற மாதிரி ஈக்குவல் டு 2i cap minus 3j cap டாட் ஆஃப் 4i cap plus 4j capனு எழுதிட்டு இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் யூஷுவல் மெத்தடில். 2i cap into 4i cap போட்டோன்னா 8i cap dot i cap என்ன டாட் ப்ராடக்ட் 4. தென் அப்புறம் 2 வித் செகண்ட் டேர்ம் போட்டோன்னா ப்ளஸ் 8i cap dot j cap வருது. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் 3 minus 12 j cap dot I cap. Then minus 3 into 4 போட்டானா minus 12 again j cap dot j cap. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோ. 8 is a number. I cap dot I capனா என்ன அர்த்தம்? யூனிட் வெக்டர் along x direction, டாட் ப்ராடக்ட் யூனிட் வெக்டர் along the x direction again. ஓகே, அப்படின்னா என்ன? AB cos theta மெத்தடில் போட்டோன்னா I cap dot I capனா I cap ஓட மேக்னிடியூட் என்ன 1 into cos of angle between I cap and I cap என்ன? ஒரு வெக்டருக்கும் அதே வெக்டருக்கும் இருக்கிற ஆங்கிள் என்ன? 0 degree. cos 0 போட்டால் 1. That means I cap plus I cap dot I cap equal to 1. அதே மாதிரி J cap dot J cap also equal to 1. செகண்ட், இப்போ இங்கே I cap dot J capனா என்ன அர்த்தம்? யூனிட் வெக்டர் along x direction, டாட் ப்ராடக்ட் யூனிட் வெக்டர் along y direction. That means 1 into cos of what is the angle between I cap and J cap directions? 90 degrees. cos 90 0 ஆயிருது. அப்படின்னா மாறுபட்ட I cap J cap ஓட இது டாட் ப்ராடக்ட் will be always be 0. ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ. I cap dot I cap equal to 1, J cap dot J cap equal to 1. அதே மாதிரி K cap dot K cap equal to 1. Whereas any other மாறுபட்ட I cap dot J cap or J cap dot K cap or K cap dot I cap or any other இதுவாக இருந்தாலும் all will be 0 because 90 degree angle வருது, cos 90 0 வருது. So then with this now we can say now the first term gives you 8, second term gives you 0, third term gives you 0, fourth term gives you minus 12. For the value is minus 4. Therefore now the scalar product of A
A vector and then B vector expressed in I cap J cap method is -4. So then நான் சொன்ன மாதிரி இப்போ இது வந்து magnitude only, no direction. -4 is nothing but a number. புரிஞ்சுது இல்லையா? Now this is the method of dot product. எப்போ நான் ரெண்டு மெத்தடு ரெண்டு விதமாக இருக்குது. If it is expressed as I cap J cap method இருந்ததுன்னா simple multiplication of the terms will give you the value. If it expressed as a kind of a geometry, okay, like for example, supposing now this is A vector is 20, now 20 magnitude in this number, and then B vector is like this, 10 magnitude in this, and the angle between them is 120 degrees. What is now the scalar product A cap dot A vector dot B vector? Product is 20 into 10 200 into cos 120. Cos 120 minus half போட்டானா total value is minus 100 னு சொல்லணும். Okay, yeah. So then this is now the concept of dot product. எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் dot productனா ஃபிசிக்ஸில் தான். நம்ம இப்போ கற்றுக்கிட்டு எல்லாமே ஃபிசிக்ஸ்க்காக தான் இப்போ நம்ம கற்றுக்குறோம். அப்ளிகேஷன்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறோன்னா எஸ்பெஷலி ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகே, ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ், அதுதான் யூஷுவல் வே ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸ். எப்படின்னா ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டாட் ப்ராடக்ட். இதுதான் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கேஸை நம்ம வந்து போடுவோம். வி கேன் see some examples later. ஓகேயா? சரி, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். Let's now try question number 242. Find the dot product of two vectors 3i cap plus 2j cap minus 4k cap and this. அதான் இப்போ நம்ம போட்ட மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 3 into 2 6, அப்புறம் j cap minus 6 ஆயிடுது, 0 ஆயிடுது டோட்டல், -4 -6 plus 24k cap. மற்ற இதெல்லாம் i cap j cap டேர்ம்ஸ்லாம் 0 ஆயிடுறது. ஸோ இதுதான் நமக்கு therefore final answer is 24. ஓகே, நெக்ஸ்ட் 243 ட்ரை பண்ணு. Find the value of m such that the vector 3i cap minus 2j cap plus k cap may be perpendicular to the vector 2i cap plus 6j cap plus mk cap. Perpendicular என்ன அர்த்தம்? ரெண்டு இந்த டூ வெக்டர்ஸோட ஆங்கிள் இன்க்ளூட் தீட்டா கூட 90 degrees. அப்போ என்ன அது டாட் ப்ராடக்ட் காஸ் தீட்டா காஸ் 90 போட்டால் 0. தட் மீன்ஸ் the condition for two vectors to be perpendicular அப்படின்னா we have to make the dot product equal to 0ன்னு அர்த்தம். சிம்பிள். அதனால் இப்போ என்ன கேட்டிருக்கான் இதில்? எம் வேல்யூ என்ன? அன்னோன் எம் வேல்யூ என்ன? ஸோ டாட் ப்ராடக்ட் 0 போட்டான்னா எம் வேல்யூ சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி போடலாம்? 3 into 2 ஐ கேப் டேர்ம் மாத்திரம் எடுக்கணும், ஜே கேப் டேர்ம் மாத்திரம் எடுக்கணும். மற்றதெல்லாம் 0 ஆகிடும் நமக்கு தெரியும். தேர்ஃபோர் 3 into 2 ஃபஸ்ட் டேர்ம் 6, செகண்ட் டேர்ம் -12, அப்புறம் தேர்ட் டேர்ம் ப்ளஸ் எம் அப்படின்னா எம் இது கூட 6 வரும். ஈக்குவல் டு 0 போட்டுண்டா. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் போவோம். 244. இப்போ நம்ம வந்து we will now learn something which is slightly different. What is the angle between the following pair of vectors? அப்போ என்ன பண்ணணும்? இப்போது டாட் ப்ராடக்ட் எடுத்தானா யூ கெட் ஏபி காஸ் தீட்டா. அதுலேயே நமக்கு காஸ் தீட்டா கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஓகே, நான் டேக் த டாட் ப்ராடக்ட். எப்படி போட போகிறோம் அப்படின்னா யூ டேக் நவ் ஏ டாட் பி போடு. ஏ டாட் பி இப்போ நவ் இந்த கேஸில் என்ன வருது? -2 இப்போ ஐ கேப் இன்ட்டு -2 ஐ கேப் போட்டால் -2. அது மாதிரி ஜே கேப் -2 ஜே கேப் ப்ராடக்ட் பண்ணான்னா -2 -4 ஆச்சு. அப்புறம் கே போட்டானா -2 ஆச்சு. -4 -2 ஆச்சுன்னா -6 ஆச்சு. Therefore now the value is -6. A dot B -6 வருது. Now this is equivalent to we know A magnitude B magnitude cos theta. ஓகேயா? இதை பார்த்துக்கோ, cos theta. இப்போ வந்து what A magnitude என்ன பண்ண போகிறோம்? A magnitudeக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A magnitude என்ன? இப்போது இந்த கேஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போது A இது பண்ண 1 square plus 1 square plus 1 squareடா √3 A magnitude. அப்புறம் அது மாதிரி இது B magnitude என்ன வருது? 2√3 வரும். பிகாஸ் 2 square -2 இருந்தாலும் ஒன்று தான், +2 இருந்தாலும் ஒன்று தான். பிகாஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக வருது. தட்ஃபோர் இது வந்து 2√3 வருது இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு -6. அப்படின்னா என்ன? 2√3 போட்டால் this equal to 6 cos theta. அப்படின்னா வாட் இஸ் நவ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1. அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு என்ன? 0 டிகிரி போடாது, 180 degrees போகும். ஓகேயா? இது வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஐஜேகே when you multiply by -2 you get the B vector. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வெக்டர். இது வந்து A வெக்டராக இருந்தால் இது வந்து திஸ் இஸ் B வெக்டர். ஸோ ஆங்கிள் பெட்வீன் 180 ஈஸியாக நம்ம பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா இப்படி கிடைக்கும்.
Okay, then you go to question number 246. Your body constrained to move along the z-axis or the coordinate system is subjected to a constant force F given by force ஓட இது கொடுத்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு minus I cap plus 2j cap plus 3k cap கொடுத்துருக்கு force Newton where I cap j cap k cap represent usual. Then calculate the work done. நான் சொன்ன மாதிரி work done is nothing but a dot product of force dot displacement displacing the body by a distance of 4 meter along z axis. ஸோ இப்போ என்ன கேட்குறான் இதில் அப்படின்னா we have to find the dot product minus I cap plus 2j cap plus 3k cap dot what is now displacement is 4 times k cap along z axis. போட்டால் என்ன வரும் ஆக்சுவலாக ஒன்லி k cap டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணால் போகிறோம். ஆன்சர் ஈக்குவல் டு 12 joules because work done. Okay, yeah, simple. Next question போவோம் 247. I cap j cap unit vectors தெரிஞ்சது தான் இது. Now therefore then what is the magnitude and direction of the vectors I cap plus j cap and I cap minus j cap? அப்படின்னா என்ன what is the magnitude and the magnitude is சொல்லலாம் I cap plus j cap root of 1 plus 1 square plus 1 square root 2. அதே மாதிரி I minus j root 2 வரப்போகுது. What and then what is the direction I cap j cap direction is making 45 degree with the x axis. ஏன் அப்படி? Now you find that the tan inverse of tan inverse of இது வந்து 1 divided by 1 இல்லையா? tan inverse of 1 by 1. Therefore it is 45 degree. Naturally நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் நமக்கு xy கோஆர்டினேட்ஸில் I cap plus j capனா இப்படி இருக்கும். இது வந்து 1 இது வந்து 1 புரிஞ்சது இல்லை? This point is 1 comma 1 இருந்தாலும் இது I cap plus j cap வரும். Therefore it is nothing but 45 degree. அது straight forward. What about minus I cap minus j cap? இது I cap minus j capனா இப்படி இருக்குது இதுதான். This is the I cap minus j cap because இது x axis இது y axis இது வந்து I cap minus j cap 1 root 2. Okay, புரிஞ்சது? Then what is the angle which it makes with the positive x axis? minus 45 degrees சொல்லணும். ஓகேயா minus 45 சொன்னால் சொல்லு, இல்லைனா அரவுண்ட் அபவுட்டாக நீ வந்து 225 சொன்னாலும் சொல்லு. ஓகே then அது ஓகே. therefore the first part we have answered. For second part, what are the components of vector along the directions of I cap plus j cap and I cap minus j cap? இது வந்து ரொம்ப குரூஷியலாக விளையாட்டு ஒர்க் இட் அவுட். நான் சொன்ன மாதிரி காம்பனண்ட் இப்போ எப்படி போடுறது, இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். A dot B is okay A cos theta times B. இப்போ வந்து காம்பனண்ட் என்ன? A cos theta தான் காம்பனண்ட் ஆஃப் A along direction of B. அப்போ A cos theta மொத்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது டாட் ப்ராடக்ட் போட்டால் நமக்கு இதோட ஃபுல் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். Now you have to divide this by, suppose you now divide this by the modulus of B. போட்டால் என்ன கிடைக்குது? modulus of B போட்டால் இது வந்து 1 ஆயிடுது இல்லையா? அதனால் you get A cos theta. Therefore now component of one vector along direction of other vector அப்படின்னா, நான் supposing A component of A along the direction of B அப்படின்னா, what you have to do is A dot unit vector along B. புரிஞ்சுதா? Then how do we get unit vector? A dot B divided by modulus of B. Okay, yeah. இப்போ நம்ம will now try and work out for the case. What are the components of a vector A along direction of B அப்படின்னா, A dot B முதல்ல போடு. Okay, that is 2I cap plus 3j cap dot unit vector of B என்ன இந்த கேஸில்? I cap plus j cap unit vector என்ன? I cap plus j cap vector divided by modulus I cap j cap root 2. புரிஞ்சுதா? root 2. Okay, இதை போட்டால் you get the answer. What is this is the component of this vector A along direction of I cap j cap. புரிஞ்சது இல்லையா? Therefore now you do it now. This now becomes expanded 2 plus 3 5. Therefore component is 5 root 2 by 2. Okay, 5 by root 2. Okay, yeah. Next, இதை வந்து வெக்டரில் இது வந்து காம்பனண்ட் வந்து வேல்யூ, இது காம்பனண்ட் மேக்னிடியூட் இஸ் 5 by root 2. இதே வெக்டர் நோட்டேஷனில் வந்து காம்பனண்ட் வெக்டரை சொல்லு அப்படின்னா என்ன பண்ணணும்? திஸ் மச் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் I cap j cap. அப்படின்னா I cap j capோட டைரக்ஷன் என்ன? டிவைட் பை root 2 போட்டால் இதுதான் யூனிட் வெக்டர். புரிஞ்சது இல்லையா? Therefore this is how it is. ஓகே, இதில் குரூஷியலாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ வந்து ஒன்று வந்து புரிஞ்சுக்கோ. therefore what is the component அப்படின்னு கேட்டானா only magnitude. therefore என்ன பண்ண போகிறோம்? A dot B unit vector போட்டால் போகிறோம். A dot B unit vector gives you the answer for the
component in terms of magnitude. Now suppose now what is the component vector அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை வெக்டர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் வெக்டர் என்ன இப்போ காம்பனண்ட் கண்டுபிடிச்சாச்சு வெக்டரோட டைரக்ஷன் என்ன ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் டைரக்ஷன் என்னவோ அதுதான் காம்பனண்ட்டோட டைரக்ஷன். வாட் இஸ் இட் நவ் 5/√2 டைம்ஸ் வாட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் த ஐ கேப் ஜே கேப் அகெயின் பி அப்படின்னா இப்போ நம்ம இப்போ வந்து வாட் இஸ் ஆன்சர் நவ் ஏ டாட் b divided by modulus of b gives you the component value, right? Then the component or the vector notation of the or the component vector அப்படினு கேட்டானா you have to multiply it by the unit vector of b again. புரிஞ்சுதா? Why? Because there is no magnitude, there is not a scalar times the vector. புரிஞ்சது இல்லையா? So that's what it is. Now second part is I cap minus j cap இதே மாதிரி தான். இதே தான் வரப்போகிறது. ஐ மைனஸ் ஜே போட்டானா என்ன வரப்போகிறது 2i கேப் மறுபடியும் எழுதுகிறேன் இங்கே இதுக்கு என்ன இப்போ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ஏ வெக்டர் டாட் யூனிட் வெக்டர் ஆஃப் பி இந்த கேஸில் இப்போ வந்து பி வெக்டர் இஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் தேர்ஃபோர் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் திஸ் இஸ் √2 ஐ கேப் j cap இது அகேன் √2 போட்டால் என்ன வரும் இது now 2 minus 3 minus 1/√2 is the answer, is the magnitude of the component of a vector along the b vector I cap minus j cap. And then suppose now again in the same way as what is the component vector அப்படின்னு கேட்டானா you have to multiply this by the unit vector of b again I minus j by √2 மறுபடியும் போடணும். Okay, yeah. So that's how it is. Okay, next question we will go to 255. If a vector is given, a vector is given, b vector is given, find the projection of a on b. அப்போ என்ன பண்ணணும் projection of a on b is nothing but a vector dot with unit vector along b. Okay, b cap. That is the projection. I repeat now, in this case என்ன பண்ண போகிறோம் இப்போ a vector dot unit vector is nothing but divided by b. புரிஞ்சது இல்லையா? ஸோ இதை வந்து நீ கூட இப்போ நீ போடலாம் இப்போ சிம்பிள். ஓகே, a dot b போடு. அப்போ டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி என்ன வருது 1 + 9 10 + 16 √26 வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. பாடி ஆக்டட் அப்பான் பை அ ஃபோர்ஸ் ஆஃப் 50 Newton இஸ் டிஸ்பிளேஸ் த்ரூ அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 meters இன் அ டைரக்ஷன் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 60 degree வித் அ ஃபோர்ஸ். வாட் இஸ் த ஒர்க் டன்? என்ன பண்ணுவேன் இப்போது ஏபி காஸ் தீட்டா 50 × 10 × cos 60 போட்டால் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஃப்ரம் பொசிஷன் சம்திங் டு பொசிஷன் சம்திங் டியூ டு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். இப்போ என்ன இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிற? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் போட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வரும். தென் மல்டிப்ளை பை த ஃபோர்ஸ் வெக்டர் டாட் ப்ராடக்ட் விட்டுனா யூ கெட். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறியா? எப்படி பார்ப்பேன் நீ இப்போது? ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் முதல்ல போட்டுக்கோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஒன் செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் என்ன இப்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 14 - 3 12i cap ப்ளஸ் 13 - 2 plus 11j cap plus 9 minus or minus 6 plus 15j cap is displacement vector dot product. Okay, by the way, இப்போ a dot b ஒன்று தான் equal to b dot a. ஓகே, குரூஷியலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். a dot b equal to b dot a. ஏன்னா ab cos theta சொன்னாலும் ஒன்று தான், ba cos theta சொன்னாலும் ஒன்று தான். அதனால் இட் இஸ் காமிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. த டாட் ப்ராடக்ட் இஸ் காமிட்டேட்டிவ் அப்படின்னா மாற்றி எழுதினாலும் அதே ஆன்சர் தான். ஸோ இப்போ வந்து எஃப் டாட் எஸ்ன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து எஸ் டாட் எஃப்னு கூட சொல்லலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன போட போகிறோம்? இது வந்து எஸ் வெக்டர். தென் ஃபோர்ஸ் வெக்டர் என்ன சொல்லியிருக்கு 4i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் how much 3k cap. Therefore இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் போட்டான்னா யூ கெட் 48 plus 11 plus 45 போட்டா 59 for 104 joules is the answer. Work done. புரிஞ்சது இல்லையா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து ஃபர்தர் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது பாஸ்ட் ஆஸ்ட் JEE மெயினில் ஆஸ்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லிட்டில் பிட் மோர் டிஃபிகல்ட், அவ்வளோதான். ஓகே, நத்திங் மச். அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? சரி, நீட் பசங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ்
As you know, NEET also is becoming almost as difficult to easy, whatever, as much as the JEE Main தான் வந்துருக்கு. அதனால் NEET students also can practice the JEE questions. And at this level நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் தான், அதனால் டோன்ட் ஹேவ் டு பாதர். சரி, இப்போ நம்ம போகலாம். இப்போது now b vector is given by cos omega t. T is a time variable. Okay, omega is a constant. Omega t by 2 I cap plus sin omega t by 2 j cap are functions of time. Then the value of t at which they are orthogonal to each other. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைம். இது கொஷினே தப்பாக இருக்குது. ஏ வெக்டர் காணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து மிட்டிலேட்டட் கொஷின் ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, நோ let us say, okay, just a hypothetical case. Supposing A vector is given as cos omega t by 2 I cap minus sin omega t by 2 j cap. Then what is the time at which this A vector and B vector will be orthogonal? Orthogonal is 90 degree, perpendicular to each other. Means நம்ம இப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். A dot B should be equal to 0 போடணும். ஏன் AB cos 90 அப்போ தான் 0 இருக்கிறதுனால 0 போட்டால் they become orthogonal. அதை போட்டு சால்வ் பண்ணான்னா வாட் இஸ் த டைம் அட் விச் தே வில் பி மியூச்சுவலி பர்பண்டிகுலர் வந்துடும். இப்போ நீ போட்டு பாரு. இப்போ இதை டாட் ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா cos squared omega t by 2, ஓகே, I cap into I cap வந்து டாட் ப்ராடக்ட் 1 தான். அதே மாதிரி மைனஸ் sin squared omega t by 2, this must be equal to 0. இது என்னது? இது வாட் இஸ் cos squared omega t by 2 minus sin squared omega t by 2? This refers to cos 2 omega t by 2. அப்படின்னா என்ன? cos omega t equal to 0. எப்போ இருக்கும் அது omega? when cos omega t equal to 0 at omega t equal to either pi by 2 or 3 pi by 2 or 5 pi by 2 etc. அப்படின்னா t must be equal to pi by 2 omega or 3 pi by 2 omega or 5 pi by 2 omega. புரிஞ்சது இல்லையா? this is the method of solving. The dot product equal to 0 போட்டால் வந்துட போகுது. நெக்ஸ்ட் கொஷின் பாரு. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, கொஷின் நம்பர் 16. If a vector 2 I cap plus 3 j cap plus 8 k cap is perpendicular to the vector 4 I j cap minus 4 I cap. ஓகே, பார்த்துக்கோ, பி கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு டேர்ம் 4 j cap கொடுத்துருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு 4 I cap எடுத்துட்டாது. ஓகே, கேர்ஃபுல்லாக படிக்கணும், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இட்ஸ் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ப்ளஸ் ஏ கே கேப். தென் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ், இது வந்து ஆல்ஃபா. அப்படின்னா என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட்டை போட்டு 0 போட்டு ஆல்ஃபா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. என்ன பண்ணணும்? இப்போ 2 minus 4 minus 8, then 3 plus 4 plus 12 plus 8 alpha, it must be equal to 0, perpendicular இல்லையா? அப்படின்னா என்ன? 4 alpha is equal to minus half வருது. ஆமாம், ஆல்ஃபா minus half, ரைட்டா? minus half is the correct answer. புரிஞ்சது இல்லையா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாரு. 20. Question number 20. Angle between the two vectors. என்ன பண்ணணும்? A dot B எடுத்தால் AB cos theta கிடைக்கும். டிவைட் பை மாடுலஸ் A மாடுலஸ் B போட்டோன்னா cos theta மாத்திரம் கிடைக்கும். அங்கேருந்து போட வேண்டியது தான். therefore இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போது A dot B கண்டுபிடிக்க போகிறோம். போட்டால் என்ன? 3 into 3 9 plus 4 into 4 16 plus 5 minus 25 equal to 0. அப்படின்னா என்ன? AB cos theta equal to 0னா அது மாதிரி 90 degrees. ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சு போயிடும். இது மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. 90 degree 3 4 அதே டைரக்ஷனில் மைனஸ். ஆமாம், நோ, சம்திங் இஸ் ஃபிஷி. minus 25 3 9 16 minus 25 equal to 0 வருது. அப்படின்னா என்ன? cos theta equal to 0 அப்படின்னா 90 degrees வருது. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். particles move with the velocity கொடுத்துருக்கு under influence of force. what instantaneous power? பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா force dot velocity is power. ஓகே, எப்படி வருது அப்படின்னா force dot displacement is work. இப்போ displacement by time போட்டான்னா
is equal to work by time equal to power. Then what is meant by displacement by time na velocity. Okay, therefore this is called power. Power is a scalar. அதனால் இப்போ என்ன பண்ணோம், இப்போ ஸ்ட்ரெயிட்வே நம்ம இப்போ வந்து இன்டென்டே பவர் அப்ளைடு நம்ம இப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் தெரிஞ்சு போகுது. ஓகேயா, சரி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 28 பாரு. வாட் இஸ் த ஒர்க் டன்? ஓகே, ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு. மூவிங் த்ரூ a displacement at 10 y cap, I mean that is j cap, 10 j cap டாட் ப்ராடக்ட் எடுத்தானா that is f dot 10 j cap போட்டானா you get that. ஓகே, செக் பண்ணி பாரு. 10 போட்டானா 10 j cap இது மட்டும்தான் ஆகும், பிகாஸ் இதெல்லாம் 0 ஆகிடும். -2 into 10 j cap போட்டானா 2 i cap j capலாம் 0 ஆகிறதுனால 50 போட்டால் 150 is the answer. ஓகேயா, சரி. So this is how it is. So now we are covered practicing on the dot product. Next topic which we will take up is cross product or vector product. இது வந்து slightly more difficult than dot product. Dot product வந்து nothing but a scalar. Okay, outcome result is a scalar. Whereas vector product or cross product is again going to be a vector. And also our direction கண்டுபிடிக்கிறது is a little bit more tricky. Therefore it's not as simple as a dot product. Cross product is slightly more complicated. However, it's only slightly complicated. You can easily understand it. I'll explain to you. Then we will practice that also. Okay. இப்போ நம்ம cross product, vector product பற்றி பேச போகிறோம். டாட் ப்ராடக்ட் மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டும் ஏ கிராஸ் பின்னு போட்டான்னா இஸ் கிவன் பை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி, ஆனால் காஸ் தீட்டாவுக்கு போல சைன் தீட்டா அப்படின்னு பேர். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெக்டர். ஓகே, வேறு நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஏ டாட் பி போட்டால் இட்ஸ் அ ஸ்கேலர் ஏபி காஸ் தீட்டா. whereas it is now AB sin theta, and also it is normal unit vector direction. Normal na enna arthana, now the product vector is also a vector, product vector, let us call it as C vector, is also a vector whose magnitude is AB sin theta, where theta is the angle between A vector and B vector, usual definition of theta da. Plus then additional this thing is C is a vector whose direction is normal to both A and B, normal and perpendicular to both A and B. Take for example, now இது வந்து A vector வச்சுக்கோ, அப்புறம் இது வந்து பி வெக்டர் வச்சுக்கோ. தென் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து அது பக்கத்தில் எடுத்துன்னு போயேன். சப்போஸ் நான் இப்போ வந்து இதை வந்து பி வெக்டர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே அட்டாச் டு த டெய்ல் ஆஃப் ஏ. தென் ஒன் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் தம். therefore now the product is perpendicular to A vector, perpendicular to this vector, perpendicular to this vector. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா இந்த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்படின்னா என்ன, ஒன் பேப்பரை விட்டுட்டு மேலே வரணும், அதை நம்ம வந்து இப்படி போடுவோம். பேப்பர் விட்டு மேலே வரதா இருந்தால் இது ஆரோ ஹெட்டு நம்மளை பாயிண்ட் வராமற மாதிரி மேலே வரும், பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். இல்லை என்னன்னா இது இப்போ வந்து உள்ளுக்குள்ளே போகணும், பேப்பர் உள்ளுக்குள்ளே பர்பண்டிகுலராக இறங்கணும், இல்லை பேப்பர்லேயே பர்பண்டிகுலராக மேலே வந்துடும். தட் இஸ் த ப்ராடக்ட். ஓகே, சி வெக்டரோட டைரக்ஷன் இது, டைரக்ஷன். ஓகே, வேறு சி வெக்டரோட வேல்யூ வந்து ஏபி சைன் தீட்டா, ரைட்டா. இப்போ வந்து ஏபி சைன் தீட்டானா என்னவா இருக்கும் ஆக்சுவலாக, சப்போஸிங் நான் ஏ வச்சுட்டேன்னா இதை வந்து பி வச்சுட்டேன்னா, தென் ஏபி சைன் தீட்டா இஸ் ஏ சைன் தீட்டா இன்ட்டு பி எழுதலாம். இது தீட்டானா இங்கேருந்து பர்பண்டிகுலர் போட்டான்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோ, இட் வாஸ் அ கிராஸ் ப்ராடக்டோட இது ஐ மீன் டாட் ப்ராடக்டோட வேல்யூ இதான் வந்தது, கரெக்டாக. ஏ காஸ் தீட்டா இன்ட்டு பி வந்தது. இப்போ வந்து இது வந்து ஏ சைன் தீட்டா இன்ட்டு பி சொல்லிட்டு கண்டு பண்ணால் இது வந்து ஏ சைன் தீட்டா வேல்யூ, கரெக்டாக. A sin theta because opposite side. Okay, A is hypotenuse, A sin theta is this. Okay, this into B value. This value into B value is a cross product. This value into B value was a dot product, whereas this value into B value is a cross product, vector product. Plus, and also it is perpendicular to both A vector and B vector. Now, then it is either coming out or going in or to the plane of paper is a final result. இப்போ இதில் வந்து கம்மிங் இன் ஆர் கோயிங் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இட்ஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி தானே நம்மளுடைய இது எய்ம். ஏ கிராஸ் பினா ஏ ஃபஸ்ட்டு வெக்டர்லேருந்து பிக்கு போனோன்னா எந்த இதில் போகிற கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போறியா, ஆன்டி கிளாக் வைஸில் போறியா, ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதா இருந்தால் கம்மிங் அவுட் இட்ஸ் ஏ கிராஸ் பியோட டைரக்ஷன். இதே வந்து ஏ கிராஸ் பி சப்போஸிங் இப்படி இருந்ததுன்னா ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வெக்டர் கிராஸ் செகண்ட் வெக்டர் ஃபஸ்ட் வெக்டர் செகண்ட் வெக்டர் போடும்போது கிளாக் வைஸாக டர்ன் பண்ணுற தீட்டாவாக இருந்ததுன்னா then it is going into the plane of paper. இதுதான் that is the direction rule. இதையே நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் சொல்கிறோம், that is called as a right hand rule அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக்ஸில் அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் now இது
இப்போ வந்து A cross B வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ரைட் ஹேண்டோட பாமை இதுதான் வந்து பாமை, இதுதான் தம்பு. ஸோ இப்போ என்ன பண்ணுற, நீ முதல்ல நீ வந்து ஏக்கு நீ அலைன் பண்ணி வச்சுக்கணும். எதை? பாமை வச்சுட்டு அப்புறம் பியை பார்த்தா மாதிரி வைக்கணும். எதை பார்த்த மாதிரி? பாம்பு வந்து பியை பார்த்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து அப்படியே கையை வச்சுன்னு ரிஸ்ட்டை ஒன்றும் பண்ணாமல் இந்த 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 ஃபிங்கர்ஸையும் பாம்பையும் ரொட்டேட் பண்ணி பிக்கு அப்புறம் அலைன் பண்ண போகிறோம். முதல்ல ஏக்கு அலைன் பண்ணு, அதை வந்து பாம்பு வந்து பியை பார்த்த மாதிரி வச்சு பிக்கு அலைன் பண்ணுற மாதிரி பொசிஷனை வச்சுட்டாங்கன்னா ஏலேருந்து பிக்கு போகிற இல்லையா, இந்த பொசிஷனில் வச்சுட்டாங்கன்னா தம்போட இதுதான் இஸ் நவ் த ரிசல்ட் வெக்டர். தட் ஏ கிராஸ் பியோட டைரக்ஷன் என்ன? தம்பு பாயிண்டிங் அவுட். இந்த கேஸில் இப்போ என்ன ஆகுது, இதுக்கும் பர்பண்டிகுலராக தம்பு நிற்குது. அதனால் கம்மிங் அவுட்டு. ஏன் அப்படி? நான் சொன்ன மெத்தடில் ஏலேருந்து பிக்கு போனோன்னா கிளாக் வைஸ் போல் கவுண்டர் கிளாக் வைஸ் போட்டனால இது வந்து இது கம்மிங் அவுட். புரிஞ்சது இல்லையா? இந்த மெத்தட்லேயும் போடலாம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னு பேர். ஓகேயா? சரி, லெட் இட் பி. நவ் வி வில் நவ் திஸ் இஸ் வாட் இஸ் த கொஷின். இப்போ நமக்கு இதில் வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இப்போது அதுவும் ஒரு வெக்டர். இப்போ சப்போஸிங் ஐ கேப் ஜே கேப் மெத்தடில் ஒரு வெக்டர் இருந்ததுன்னா, சப்போஸிங் let me now explain. Let A be called as A x component I cap plus A y component j cap plus A k component k cap, I mean z component k cap இப்படி இருக்கு. அதே மாதிரி B also is expressed in terms of I cap j cap யூனிட் வெக்டர். அப்படின்னா இதை வந்து bx I cap plus by j cap plus bz k cap இருந்ததுன்னா தென் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம இது டாட் ப்ராடக்ட் பண்ண மாதிரி I cap dot I cap equal to 1 போட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா I cap cross I cap equal to 0 வந்துடும். ஏன் வந்துடும்னா கிராஸ் ப்ராடக்ட் ஏக்கும் இதுக்கு நடுவில் தீட்டா ஈக்குவல் டு 0 அதனால I cap நடுவில் 0, பிகாஸ் x டைரக்ஷன் நடுவில் ஆங்கிள் இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா I cap cross I cap is equal to mod I1 இன்னொரு mod I1 into sin of angle between them is 0, sin 0 வரதுனால I cap cross I cap 0, அது மாதிரி j cap cross j cap equal to 0 வரும். இதே வந்து ஐ கேப் கிராஸ் கே கேப்பு நமக்கு என்ன ஆச்சு, டாட் ப்ராடக்ட்டில் வந்து 0 வந்து இப்போ நமக்கு இது வந்து 1 வரும். அண்ட் தென் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இட்? 1 இஸ் த மேக்னிட்யூட். வாட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஐஜேனா இப்போ ரைட் ஆங்கிள் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஆர் ஐலேருந்து நம்ம என்ன பண்ணோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ்லேருந்து ஒய் போகிறது. இப்போ வந்து தீட்டா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது கவுண்டர் கிளாக் வைஸ் போட்டனால இது வந்து பாசிட்டிவ். அந்த பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஒய் பிளேன் நான் கே கேப். அதே மாதிரி ஜே கேப் கிராஸ் கே கேப் போனால் சைக்கிளிக்காக வரும் வச்சுக்கேன். ஐ ஜே கே போட்ட ஐ கேப் கிராஸ் ஜே கேப்னா கே கேப். ஜே கேப் இங்கே போடுறேன். ஐ கிராஸ் ஜேனா கே, ஜே கிராஸ் கேனா சைக்கிளிக்கா ஐ, அது மாதிரி கே கிராஸ் ஐனா சைக்கிளிக்கா ஜே. ஆச்சா? இப்போ உல்ட்டா ஆச்சுன்னா நம்மளுடைய கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸாக மாறுறதுனால இதே வந்து இப்போ என்ன பண்ணோம், இப்போ நான் இது இது ஜே கே சைக்கிளிக்கா ஐ, அது மாதிரி கே ஐ போட்டால் சைக்கிளிக்கா ஜே. இதே வந்து ஜே கிராஸ் ஐ, இந்த உல்ட்டா சைக்கிளுக்கு வர ஐ கிராஸ் ஜே போல் ஜே கிராஸ் ஐ போட்டால் இது வந்து மைனஸ் கே. பிகாஸ் நம்ம ஐலேருந்து ஜே நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் போனோன்னா ப்ளஸ்ஸு, கிளாக் வைஸாக வரதுனால இது மைனஸ். புரிஞ்சுது இல்லையா? இப்போ இந்த ஒரு கைண்ட் ஆஃப் நோட்டேஷன்ஸோடு நம்ம இப்போ நீ வந்து கற்றுக்கணும். செகண்ட் ஆஸ்பெக்ட் இதில் வந்து இப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ போடுறது, டைரக்ஷன் போடுறது சிம்பிள். இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இதான் நம்ம வந்து ஆரம்பித்தோம். இப்போ லைக் திஸ் இருந்ததுன்னா தென் த ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறது, ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா டிட்டர்மினன்ட் மெத்தட்னு பேர். ஏ கிராஸ் பி எப்படி போடுறதுன்னா என்ன பண்ணணும், ஐ கேப் ஜே கேப் கே கேப் எழுதிக்கோ. ஏ எக்ஸ் காம்பனண்ட், ஏ ஒய் காம்பனண்ட், ஏ இசட் காம்பனண்ட், பி எக்ஸ் காம்பனண்ட், பி ஒய் காம்பனண்ட், பி இசட் காம்பனண்ட். உனக்கு டிட்டர்மினன்ட் உனக்கு வேல்யூவேஷன் உனக்கு ஏற்கனவே உனக்கு தெரியும். இப்படி போட்டுட்டானா தென் இட் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் வெக்டராக வரதுனால ஐ கேப்பில் வரும் இன்ட்டு ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய். புரியுது இல்லையா? இந்த மாதிரி நமக்கு வந்து எழுதுறதுக்கு உனக்கு தெரியும் உனக்கு. ஸோ நோ திஸ் இஸ் அனதர் மெத்தட் which you can use, ideal method you can use for if the two vectors are expressed in terms of the unit vectors along x, y, z direction, I cap, j cap, k cap இருந்ததுன்னா இந்த மெத்தடில் எக்ஸ்பிரஸ் பண்ணான்னா இட் will be even more easier. புரிஞ்சது இல்லையா? இதோட உனக்கு வந்து தியரி ஆஃப் இது ஓவர். இப்போ செகண்ட் ஆஸ்பெக்ட் இப்போ வந்து இப்போ நமக்கு எங்கே வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் எங்கே நம்ம யூஸ் ஆகுது ஃபிசிக்ஸில் அப்படின்னு கேட்டான்னா இட் இஸ் யூஸ்ட் வேர் மெஷரிங் டார்க். ஓகே, டார்க் டெஃபினேஷனோட டார்க் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னா
it is called as position R cross F equal to torque, or is also called moment of a force. That is force applied at a particular point on a body rotates the body, where R is therefore now torque about a point. So question torque is always about a point. Force on a body does not matter about which point it is getting applied, whereas for the torque measurement it matters which point it is getting applied. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா torque about which point, usually about origin O அப்படின்னு இருந்ததுன்னா then which point it is getting applied on the body, that is called the point P on which the application of the force அப்படின்னா OP is the position vector of the point at which force is applied. புரிஞ்சுக்கோ மறுபடியும். Suppose now this is now a body, and then the force is applied at this particular point. Force is getting applied. This is a point P at which it is getting applied, and then you want to know the torque about this particular origin point. Origin point will be here. This is the position vector of the point of application of the body R. Torque is given by R cross F. Now okay, therefore torque also is a vector given by R cross F. Now this is where physics uses the concept of vector product, okay, or the cross product. Okay, yeah, சரி, இதோட உங்களுக்கு வந்து கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ now as usual we are going to practice some problems involving this cross product. Okay, yeah. Okay, let's now practice some questions from the past JEE questions. Take question number 7. The moment of a force F at 2, 0, minus 3 about the point 2, minus 2, minus 2 is given by. So இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியணும்னா இது F vector easy. Okay, புரிஞ்சு போச்சு. Now acting at this point, this is the point P at which force is acting. About the point, this is the origin reference point which we want, let us call it as O. That means இப்போ the R vector நமக்கு என்ன வருது, இப்போ moment of a force also can be called as a torque is equal to R cross F. R is the position vector of the point P with respect to O அப்படின்னா is nothing but OP vector cross F. இப்போ முதல்ல OP vector என்ன, இப்போ முதல்ல 2 minus 2 0 I cap, 0 minus or minus 2 is plus 2 j cap, then minus 3 minus or minus 2 is minus k cap, R vector cross F vector 4 I cap plus 5 j cap minus 6 k cap. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டிட்டர்மெண்ட் மெத்தடில் தான் போடணும். ஏன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப்பில் இருக்கனால ஐஜேகே. தென் ஆர் வெக்டர் தான் முதல்ல 0 2 minus 1, தென் எஃப் வெக்டர் ஆர் கிராஸ் எஃப். நான் சொன்ன மாதிரி எஃப் கிராஸ் ஆர் போடக்கூடாது, நமக்கு நெகட்டிவ் வந்துடும். வேறு ஒன்று வேல்யூ சேம் மேக்னிடியூட் சேமாக வரும், பட் ஆனால் நெகட்டிவ் வேல்யூ வரும். அண்ட் ஆல்சோ நோ நெகட்டிவ் டைரக்ஷன்ஸில் வரும். புரிஞ்சுதில்ல? நவ் 4 5 minus 6 நெகட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் டைரக்ஷனா? ஏ பி சைன் தீட்டா. ஓகேயா? ஆர் கிராஸ் எஃப் நெகட்டிவில் வரும். இது நெகட்டிவ் டைரக்ஷன் சேமாக வச்சுக்கணும். இல்லைன்னா ஏபி சைன் தீட்டா பாசிட்டிவ் வேல்யூ டைரக்ஷன் ஓகே. இப்போ எப்படின்னா எழுதலாம், ஆப்போசிட்டில் வரும். அவ்வளோ சமாச்சாரம். ஓகேயா? நவ் இதனுடைய இதை போட முடியும் ஈஸியாக. இது சொல்லிட்டு ஐ கேப் இன்ட்டு. So to continue with this, I cap into 2 minus 6 minus 12 plus 5 17. Then this is j cap into minus 4 0, therefore minus 4 j cap. Then k cap is 0 minus 8 k cap. Okay, no? Therefore 17 minus 4 minus 8. Minus 4 minus 8. Yeah, this must be 7. 2 minus 12. This is what? Therefore, this is the answer. Okay, this is how you should do it. Next question. Question 12. A, B, C are such that A dot B equal to 0 and A dot C equal to 0. Then the vector parallel to A is. C is like this. Now A dot B equal to 0 means that A and B are perpendicular. A perpendicular to B. The meaning of the dot product is 0. Similarly, A perpendicular to C also. Okay, that means B and C must be coplanar. See, like this now. If you take now, let us say now there is a B vector, there is a C vector. Now, A vector perpendicular to B means A must be outside. Let us take, for example, now this is a A vector direction. Then perpendicular to C also means the same. That means now A is perpendicular to the plane of this particular paper. That means that then the vector parallel to A is another vector perpendicular to the plane of the paper.
Therefore, now how can it be now? This must be equal to perpendicular to B cross C will be perpendicular. This particular B cross C will be perpendicular to both B and C, just like A. Therefore, A will be parallel to that particular vector. Understand? Okay, this is now has to be answered like this. Then you got the angle between the vectors A and B is 0. Is theta. Then the value of product B cross A dot A. Now you see the B cross A is a vector dot product with A again. Okay, now you just expand this particular. Now how to do this? Now expand this particular expression. Therefore, B cross A dot A means expanded. First term is B dot A outside cross B dot A outside. No, B dot A dot A. Okay, no, let me now answer in a different manner. Now how to do it is, now B dot A, B cross A is a vector perpendicular to both B and A. Understood? No. Now dot product with A, because it is already perpendicular to A vector, its dot product with A vector will be 0. Understand? Now you will later you would understand, you would come across such kind of expression. This called a scalar triple product. Okay, the answer is 0 because B cross A is perpendicular to both B and A, which means perpendicular to A. Perpendicular to A vector, and then dot product with A vector will be only 0. Understood? Next, A cross B modulus plus root 3 A dot B. Then the value of A plus B is, see like this now, A cross B is equal to root 3 AB. What is the modulus value of A cross B? AB sin theta, which actually means equal to AB cos theta. This is now, what is now given is AB sin theta magnitude equal to root 3 times AB cos theta. Therefore, from here you can find that tan theta equal to root 3, or theta is equal to 60 degrees. Therefore, then what is the modulus of A plus B? Modulus of A plus B? Modulus of A plus B is equal to A squared plus B squared plus 2AB cos of 60 is half, plus AB square root of. This is the answer. A squared plus B squared plus A square root of. Answer B. Understood? Okay, next we go to question number 22. What is the linear velocity if angular velocity vector and position vector is like this? Now the definition you must know, linear velocity is equal to R position vector cross omega. Therefore, we have to find this particular cross product value. Understood? Okay, this you know from the circular motion chapter. You would know it is linear velocity is, suppose a particle moving along a circle with the angular velocity omega, and then this is now the origin, this is now the center, and at this point you want to know what is the tangential velocity v equal to how much, given that omega vector is known. Then what you do is this now the position vector with reference to the center. R cross, I'm sorry, this is no, I'm sorry. Okay, take it wrong. This actually is omega cross R, not R cross omega. Please note that the tangent velocity given by omega cross R. Now in this case you are given omega, you are given R, you simply have to find the cross product. Understood? Next question. Find the torque of the force F acting at a point R. Now with reference to origin 0 I cap plus 0 j cap 0 k. Therefore now this is now the position vector R cross F will give you the value. Now by the way, there is one more use of the cross product is like this. Now area of a parallelogram. Supposing now there is a parallelogram like this, okay, side A and then side B. Now okay, this angle is theta between them. Then what is the area here? Area is given by, now this is, now consider this as A vector, consider this as B vector. A cross B will give you what is the modulus value AB sin theta. Now this is A, this is B sin theta, correct? No? Therefore now the product of this side and the distance between the two parallel sides, okay, is called as the area. Therefore area is the modulus of this. We don't have to bother about direction, because direction obviously will be perpendicular to the plane of the paper, right? Therefore now area of the parallelogram is given by A cross B modulus value.
Similarly, now supposing area of a triangle. Suppose now you have a triangle like this, where now two adjacent sides are A and B, and the angle between them is A. The other side can be anything for that matter. Okay, don't bother about it. Now, the area of this thing is half of AB, and then H. No, what actually is A into base into H. What is H? Of A into B sine theta. Right now, theta is the angle between A and B. Therefore, this also is nothing but half into A cross B is that means now this is nothing but half of the parallelogram area. Parallelogram area is A cross B. Then half of A cross B will give you one triangle, because this triangle is congruent with this triangle. Therefore, if you want to know the area of one triangle, then half of A cross B modulus value will give you. Okay, this is something we should know. Next question number 31. The angle between A and B is theta. Now already we have gone through this particular type of question. Next we go to two particles are located at equal distance from the origin. Their position vectors of this are represented by A and B. Position vector. Okay, this is now origin, this is now point A, this is now point B. Right? This is now A vector, this is now B vector. Given. If both the vectors are at right angles to each other, suppose now angle between them is a right angle 90 degrees. Then the value of 1 by n power minus 1 is 1 by n. That means we have to find that A dot B equal to 0, because the 90 degree is the angle between them. So now let us see. 2 therefore A dot B, if we now take it, is 4 minus 6n plus 8p equal to 0 is one equation which we have got. Then the second equation is located at equal distance. That means A value is equal to B value, because they are located at equal distance is what is given. That means A value is equal to B value. That means now what is now A value? Modulus of A value 4 plus 9n squared plus 4 square root of, what is B value? 4 plus 4 plus 16b square, p squared square root of. Therefore, A equal to B means you now have this equal to this. Therefore, 4 cancels, this 4, that means 9n squared equal to 16p squared, or 3n is equal to 4p is the second equation. But there's one other possibility is there, that 3n can also be equal to minus 4p. Okay, just watch out. One other possibility is there. Now we will see now. Now from here, what have we got now? From here, now 3n minus 4p equal to 4. This is the first equation. Understand? 3n minus 4p equal to 2. 2 is the first equation. Now let's now solve this. Therefore, now obviously this particular 3n cannot be equal to 4p. Then what happens? Because then if it is 4p, then 3n minus 4p cannot be 2, but it will be equal to 0. Therefore, this is not possible. This only is possible. Therefore, now try and then solve it now. Therefore, now you have one equation, 3n minus 4p equal to 2, one equation. 3n plus 4p equal to 0. 3n plus 4p equal to 0 is the second equation. Now add 6n equal to 2, n is equal to 1 by 3, or 1 by n equal to 3. That is the answer is therefore 3. Understood? Okay. So now we have covered all the aspects about the cross product also. So now this is the position. Now with this இப்போ வந்து நீங்கள் வந்து வேரியஸ் அதர் புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.